அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பாடுகள், இதன் மத்தியிலே அவர்களோடு கூட ஒரு துணையாய் நிற்க கர்த்தர் சகோதரி கிரேஸ் அவர்களை, கிரேஸ் அக்கா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. அவங்க தான் ஒரு 100 பெண்களை வைத்து, சகோதரிகளை வைத்து கோவிட் நேரத்தில் கான்ஃபரன்ஸ் காலில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். அவருடைய கணவர் தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் ஒரு நாள் சொன்னார், நான் அப்போ தான் கோவிட்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்தால் தான் உனக்கு உயிர் கொடுப்பேனார். உயிர் கொடுத்தோடனே வந்து நமக்கு எங்கே ஊழியம் இருக்குது, யார் நம்மளை கூப்பிட போகிறாங்க, இப்போ எல்லாமே லாக்டவுனாக இருக்குன்னு நினச்சப்போ நான் வீட்டுக்கு வந்து 10 நாள்ல அவங்க கணவர் ஃபோன் பண்ணி, எங்கள் மனைவியுடைய ஊழியத்தில் நீங்கள் மெசேஜ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. அன்றைக்கு நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைய வரைக்கும் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனுடைய சாட்சியை நம்ம நாளைக்கு கேட்க போகிறோம். ராக்கெட் ராஜா ஹரி நாடாருடைய அந்த குரூப்பில் அடியாளாக இருந்து, பயங்கரமான ரவுடியாக இருந்து, அதெல்லாம் அவரால் மைக்கில் சொல்ல முடியாது, பலவிதமான போராட்டத்திலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் ஒரு ஃபேக்டரியில் GM டெக்னிக்கலாக இருக்கிறார். அவர் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நாளை தினம் அவருடைய சாட்சியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பு இல்லையா, அண்ணன் செய்தி கொடுக்கும்போது சொன்னாங்க, அநேகரை இன்றைக்கு இந்த ரட்சிப்பு சென்று தொடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரே அநேக ஊழியர்களை பயன்படுத்தி, அநேக பாத்திரங்களை பயன்படுத்தி இந்த பிள்ளைகளை எல்லாம் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இதே மாதிரி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் ரொம்ப டல்லா இருக்கீங்களே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாம்பார் ரைஸ்க்கே இவ்வளோ டல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம பிரியாணி போட்டிருந்தா என்ன இருக்கும்? ஹல்லேலூயா. இல்லையா? பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், 42ஆம் அதிகாரம், அதிலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மகனே மகளே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஊழிய வாஞ்சை எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து வைத்தா பயங்கரமான எதிர்ப்பு வருகிறது, பயங்கரமான வேலையில போராட்டம் வருது, குடும்பத்துல போராட்டம் வருது. நீங்க என்னைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் சாத்தானிடத்திலிருந்து பதிலடி பயங்கரமாக வருகிறது. என்றைக்கு பெரிய பெரிய பில்லி சூனிய கட்டுகள்லாம் உடைக்கும்படியாய் ஊழியத்துக்கு கடந்து செல்கிறீர்களோ நீங்க அதை தேடி போக வேண்டாம். 100 பேருக்கு முன்னாடி நீங்க நின்று சத்தியத்தை சொன்னாலே அந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்குகிறது. ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு பதில் தாக்குதல் இருக்குது. இதை நம்ம சீஷர்கள் புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நியூட்டன் என்ன சொன்னார் அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. டீச்சர்ஸ் கேட்டீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க. இப்பவுமே அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் தெரியும் இல்லையா? நியூட்டனை பத்தி நீ பேசாதன்னு நினைப்பாங்க. ஒரு ஆக்ஷனுக்கும் சாத்தான் தகுந்த பதிலடி கொடுக்கிறான். ஏன்னா அவன்கிட்டையும் வல்லமை இருக்கு, உங்ககிட்டையும் வல்லமை இருக்கு. அதனால நீங்க ஒண்ணு செய்தா அவனு ஒண்ணு செய்வான். அவனை எப்படி ஸ்டாப் பண்றது? ஹல்லேலூயா. உங்களுடைய அக்கினியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்களுடைய அக்கினியை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முட்டையை வேக வைக்கிற அதே நேரத்துல பீஃப் பிரியாணி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேகுமா? இந்த 4 நிமிஷத்துல பீஃப் வேகுமா? இல்ல மட்டன் வேகுமா? வேகாது. மட்டனுக்கு என்ன பண்ணும்? விசில் ஜாஸ்தி வைக்கணும். ஹல்லேலூயா. விசில் ஜாஸ்தி வைக்கணும். பீஃபுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 விசில். நாங்க சமைச்சதுல சொல்றேன், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 40 விசில் வச்சாதான் பீஃப் என்ன பண்ணும்? மட்டன் போல வேகும். முட்டைக்கு வேற டெம்பரேச்சர், மட்டனுக்கு வேற டெம்பரேச்சர். இப்ப சாத்தான வேக வைக்கிறதுக்கு அக்கினி வேணும். ஹல்லேலூயா. சாத்தான ஏற்கனவே அக்கினி கடலுக்கு தான் போறான். அங்க அவனுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைச்சிருச்சு. நம்மில் சிலருக்கு கூட வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. ஹல்லேலூயா. RACல இருக்குது. அதை கேன்சல் பண்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை கூட்டு வந்திருக்காரு. நிறைய பேரு என்னன்னு தெரியாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 ராஜ்யம் இருக்கிறது. ஒன்று பரலோக ராஜ்யம், இன்னொன்று சாத்தானுடைய அழிவின் ராஜ்யம். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுத்துக்கும் ஹல்லேலூயா நாம் பங்காளர்களாய் அடிக்கடி காணப்படுகிறோம். ஆகவே ஏதாவது ஒரு இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும். ஆமா, இன்றைக்கு சாத்தானுக்கு சரியான பதிலடி கொடுத்தால் அவன் திரும்பி உங்ககிட்ட இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல ஏசப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, பூமியில நான் என்ன போட வந்தேன், இன்றைக்கு உங்க மேல அக்கினியை போட போறார். உங்க மேல அக்கினியை போட போறார். அக்கினியை போட்டுட்டாருன்னா அவன் கிட்ட வர்றதுக்கு 4 தடவை யோசிப்பான். ஏன்னா அவனுக்கு சரியான பதிலடி கிடைக்கும். சாத்தான் உண்மையான தேவனுடைய பிள்ளையை தொடவே மாட்டான். அப்படி மீறி தொட்டுட்டானா அவனை தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தால் வெட்டுவார்கள். அல்லேலூயா. எந்த பிசாசு அதை செய்கிறதோ அது இமிடியேட்டாக அக்கினி கடலை தள்ளப்படும். பயங்கரமான தண்டனை இருக்கு. கர்த்தருக்கு தெரியாமல், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உங்க மேல கை வைக்க முடியாது. இந்த அக்கினியை பெற்றுக்கொண்டால், அல்லேலூயா, இந்த அக்கினியை பெற்றுக்கொண்டால். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ ஒரு நெறிந்த நாணலை போல வந்திருக்கலாம். ஒரு நாள் ஜெபிக்கிற, ஒரு நாள் ஜெபிக்க முடியல. ஒரு மாசம் நல்லா இருக்கிற, இன்னொரு மாசம் நல்லா இல்லை. கொஞ்ச நாள் உற்சாகமா இருக்கிற, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறேன். விசுவாசிகள் பிராக்டிக்கலா யோசிக்கணும். நான் இங்க ஊருக்கு வருவதற்காக காருக்கு டயர்லாம் நல்லா தான் இருக்கு. எதுக்கும் காத்து செக் பண்ணலான்னு பார்த்தா ஒரு டயர்ல பாதி காத்து தான் இருக்கு. அல்லேலூயா. பாதி காத்து தான் இருக்கு. அடிக்கடி காத்து செக் பண்ணுங்க. டயருக்கு இல்லை, உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா, ஆவியானவராகிய காற்று எவ்வளவு இருக்கிறாரு. அல்லேலூயா. காத்து கம்மியா இருந்தா இன்ஜினுக்கு தான் ஸ்ட்ரெயின் இல்லையா? மெக்கானிக்ஸ் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவாங்க. காத்து கம்மியா இருக்கிற வாகனத்தை ஓட்டினீங்கன்னா அந்த இன்ஜினுக்கு தான் பாரம் ஜாஸ்தி, போட்டு சுத்தணும். இந்த டயர் ஓட சம்மதிக்கவில்லை. இந்த இன்ஜினுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாதுன்னா டயர்ல பிரஷர் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. அது கரெக்டா இருந்தா பள்ளங்களையும் மேடுகளையும் குன்றுகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் எல்லாவற்றையும் கடந்து செல்ல அதற்கு கர்த்தர் அல்லேலூயா ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். அதே போலதான் உங்களுக்கும் அடிக்கடி காத்து செக் பண்ணுங்க. அதுக்கு பதிலா ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க வாயிலிருந்து டிப்ரெஷன்ற வார்த்தையே இன்னிலிருந்து உங்களை பார்த்து சாத்தான் தான் டிப்ரெஷன் ஆகணும். அவன் அடிக்கடி கேட்கணும், என்னப்பா எப்படி இருக்க, டிப்ரெஷன் பரவாயில்லையா, கம்மி ஆயிடுச்சுன்னா என்கிட்ட வா. இல்லையா? காலையில் அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க டீமுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இன்னும் பிரச்சனை நிறைய வரணும்னு சொல்றாங்க, எப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க. அல்லேலூயா. பாடுகள் இன்னும் வேணும் கேட்கிறாங்க. நாங்க வந்ததை எப்படா துரத்தி விடலான்னு பாக்குறோம். அதுதான் ஊழியம். இங்கிருந்து பரலோக ராஜ்யம் வரைக்கும் முட்கள் தான், இடுக்கத்தின் வாசல் தான், நெருக்கம் தான், போராட்டங்கள் தான், அவமானங்கள் தான். ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை தொட முடியாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நெறிந்த நாணல், மங்கி எரிகிற திரி. இல்லையா? எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி என்ன பிரச்சனைனா, அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டு எஜமான் மனைவி ஊழியன் போயிடுறீங்க. இந்த 4 பர்னர் ஸ்டவ் ஒரு பர்னர் தான் நல்லா எரியுது, 3 பர்னர் எரியவே மாட்டேங்குது, இதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நீ அட் அ டைம் 1 பர்னர்ல தான் சமைக்கிற, அந்த ஒன்றையே நீ யூஸ் பண்ண அப்படின்னா கோவம் வந்துட்டு. அல்லேலூயா. கோவம் வந்துட்டு என்ன பார்த்து என்ன சொல்றீங்க, என்னோட டேலண்ட் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. எல்லா பர்னரும் எரியணும், ஆனா நான் ஒரு ஸ்டவ்ல தான். இன்னைக்கு கர்த்தர் எல்லா பர்னரும் எரிய வைக்க போறாரு. நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். அல்லேலூயா. அதுக்காக தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கூட்டி கொண்டு வந்தார். இப்போ உங்களை அணைக்காமல் இருக்கிறவர் என்ன பண்ண போறார் தெரியுமா? உங்களை காட்டு தீயாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. உங்களை முறிக்காமல் இருக்கிறவர் என்ன பண்ண போறார் தெரியுமா? உங்களை மகிமையான பாத்திரமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு ரகசியம் இல்லையா? ஒரு சிம்பிளான ரகசியம்.
நாங்கள் அநேக ஊழியர்களை பார்த்து அவர்கள் அருகிலே நின்று நாங்கள் வளர்ந்தோம். என்னுடைய 18வது வயதிலே 19 வயது இருக்கும். அப்பொழுது டிகிரி முடிக்கிற நேரத்திலே நான் ஜீசஸ் கால்ஸ்குள்ள போனேன். ஜீசஸ் கால்ஸ்குள்ள போனோடனே சகோதரன் தினகரனை நான் சந்திப்பதற்கு எனக்கு 6 மாசம் ஆச்சு. உள்ள ஸ்டாஃபா இருந்தாலும் அவரை பார்க்க முடியாது. அவர் எந்த பக்கம் வராரு எந்த பக்கம் போறாருன்னே தெரியாது. அப்ப எல்லாரும் பேசிப்பாங்க, பிரதர் வந்திருக்காருன்னு பேசிப்பாங்க. இல்லையா, அந்த பிரதரை போட்டோலையாவது காட்டுங்கயான்னு நான் கேட்பேன். அல்லேலூயா. நீங்களாம் பார்க்க முடியாது அப்படின்னுவாங்க. ஆனால் 6 மாதத்திலே கர்த்தர் என்னை பிரதருக்கு மிக அருகிலே கொண்டு போனார். அல்லேலூயா. ரொம்ப அருகிலே கொண்டு போனார். அவரோடு இந்தியா ஃபுல்லா நான் போயிருக்கிறேன். அவரோடு 15 வருஷம் நான் ஏசலைக்கிறார் ஊழியத்திலே டிஜே ஐயாவோட வீட்டிலும் அவரோட ஆபீஸ்ல இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைத்தாங்க அப்படின்னா, இவனை அவர்கிட்ட விடக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய சீனியர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. இயேசுவே நீ ரொம்ப நல்லவர். இவங்க எப்படின்னா, இவன் எப்படியாவது நாசமா போகணும். அல்லேலூயா. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஐடியா. நான் ரொம்ப துடிப்பா இருக்கிறத பார்த்துட்டு நான் எது இருந்தாலும் உடனே கேட்ச் பண்ணிப்பேன். கிரிக்கெட் ஆனால் விளையாட தெரியாது தான். ஏன்னா டிஜிஎஸ் அங்கிள் கிட்ட போய் மக்கா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மத்திலே அடிச்சிருவாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட போய் புரியாம 2வது தரம்லாம் கேட்கக்கூடாது. அவர் உதட பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா சில நேரம் ரொம்ப பயங்கரமா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசுவார். அதனால அவர் உதட பார்த்துட்டே இருப்போம், என்ன சொல்றாரு அப்படின்னு. 2வது தடவை போய் டவுட் கேட்டோம், அவன் தேங்காய் சட்னி ஆயிடுவான். அல்லேலூயா. ஏன்னா அவர் பெரிய டென்ஷன்ல இருக்கிறார் இல்லையா. உலகம் முழுதுல இருந்தும் 5000 லெட்டர் 10,000 லெட்டர் அவருடைய பதிலுக்காக காத்து இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் சத்துருக்கள், ஒரு பக்கம் ஊழியத்தினுடைய தேவைகள். அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அவர்கிட்ட போய் டவுட்டே ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நல்ல ஷார்ப்பான, அல்லேலூயா, நல்ல ஷார்ப்பான. இப்ப இந்த கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த கூட்டத்தின் முடிவிலே குலுக்கல் முறையிலே ஒருவருக்கு 1 கோடி கொடுக்கப்படும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கெல்லாம் கலைஞ்சு ஹஸ்பண்ட ஒரு திரும்பி பார்ப்பீங்க. யோ தூங்கி தொலைஞ்சிடாதையா, நான் அசதியா இருந்தா கூட 1 கோடி வாங்காம வந்தேன்னு வச்சுக்க, இனியிலிருந்து நீ தெருவெல்லாம் நீ தான் பெருக்கணும். ஏற்கனவே வீட்டை பெருக்கிறாரு, ப்ரொமோஷன் கிடைச்சிடும். ஏன்னா உடனே என்ன ஆயிரும்? அலர்ட் ஆயிரும், ஜாக்கிரதை ஆயிரும். அப்ப நான் ஜாக்கிரதையா இருந்தேன். அப்போ என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பொறாமனா, 6 மாசம் கூட ஆகல, 20 வயசு தான் ஆகுது இவனுக்கு, இவன் என்ன ஓவரா துள்றானே, ஓவரா குதிக்கிறானே அப்படின்னு நினைச்சாங்க. நானே பண்ணல, நான் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அல்லேலூயா. அதனால எனக்கு ஒரு 21 வயது இருக்கும். என்னை பத்தி புகழ்ந்து பேசாத ஒரு நபர், அவர் ஏர்போர்ட் போகிற வேலையிலிருந்து தப்பிக்கணுன்றதுக்காக என்னை பத்தி அங்கிள்கிட்ட சொல்லி, இவன் அமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்ல எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படின்ட்டாரு. அப்படியா தம்பி, அப்ப அவன் செய்வான், நீ அவனை கூப்பிடு அப்படின்னாரு. நான் ஏர்போர்ட்டுக்குள்ள போனதே கிடையாது. ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு, நான் ரொம்ப நாளா ஏர்போர்ட்டை எப்படி கற்பனை பண்ணியிருந்தேன்னா, ஒரு கல்யாண மண்டபம், ஸ்டேஜுக்கு பதிலாக என்ன இருக்கும், ரன்வே இருக்கும் போல நான் நினைச்சிட்டு போனதே கிடையாது. இவங்க மாட்டி விட்டுட்டாங்க. மாட்டி விட்டுட்டு ஐயா கிளம்பும் போது சொல்றாரு, தம்பி நாளைக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஒழுங்கு பண்றது, அவர் கொடுத்த டிக்கெட் பத்திரமா என்கிட்ட இருக்கு, அதுதான் நான் பண்ண ஒழுங்கு. அங்கே போனா எந்த பக்கம் வாசல் எப்படி உள்ள போறதுன்னே தெரியல. அந்த சகோதரர்கள் எல்லாம் கூடி பேசினாங்க, அவ்வளவுதான், இன்னைக்கு இவன் மாட்டுவான், இவனை வேலையை விட்டு தூக்கிடுவான். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரி அணையாதவர். அன்றைக்கு நான் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள போயிட்டேன். அல்லேலூயா. ஏன் இப்போ உள்ள போன தெரியுமா? எனக்கு ஆத்துமாதாயம் செய்து ரொம்ப பழக்கம். எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடணும். அவங்க பேஷண்ட் விசிட்டர் அது இதுன்னு சொல்லுவாங்க, அட்டெண்டர் தான் வரணும், ஸ்லிப் இருக்கணும், பார்வை நேரம், அதாவது அப்பாயின்மெண்ட் டைம் தான், விசிட்டிங் அவர்ஸ்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த நாட்களே என்ன பண்ணுவேன்னா, அந்த கேட்டு கிட்ட வரும்போது நான் வேகமா நடப்பேன், கேட்டை நோக்கி வேகமா நடப்பேன். அது பூட்டி தான் இருக்கும், நான் வேகமா நடப்பேன். எல்லாரையும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த செக்யூரிட்டி நான் வேகமா தைரியமா வர்றதை பார்த்துட்டு, ஒருவேளை இவன் டாக்டரா இருப்பானோ,
இவனை கேள்வி கேட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு எனக்கு கதவை திறந்துருவார். நான் போன வேகத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது, தம்பி நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லிட்டு வந்துடுவேன். நானே தம்பி, அவன் எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிப்பான். அல்லேலூயா. இதுதான் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உங்க அக்கினி அணையவே அணையாது. அல்லேலூயா. நீங்களே ஊதுனா கூட கேஸ் அணையுமா? ஒரு பக்கம் அணையிற மாதிரி வரும், அப்புறம் திடீர்னு தீ பிடிச்சிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என்னை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. முதல் முறை இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி நேராக நான் தான் பேசஞ்சர் மாதிரி உள்ள போயிட்டேன். அல்லேலூயா. ஆனால் எத்தனை நாள் அப்படி போக முடியும்? ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நான் எப்படியாவது இந்த ஏர்போர்ட்டில் அவமானப்படக்கூடாது, அதிசயத்தை செய்யுங்க அப்படின்னு. 2 அற்புதம் கர்த்தர் செய்தார். அங்க இருக்கிற எல்லா தலைவர்களையும், எனக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் பியூன் கிட்டையும் போலீஸ் கிட்டையும் 5-10 கொடுத்து தான் உள்ள போவாங்க. கர்த்தர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். நான் ஜீசஸ் கால்ஸ் லெட்டர் ஹெட்ல எல்லா தலைவர்களுக்கும், தலைவர்களா சாதாரண தலைவர்கள் அல்ல, எல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்கள், அவர்களுக்கு லெட்டர் எழுதி, டிஜேஸ் ஐயா இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு விவிஐபி, அவருக்கு ஏர்போர்ட் போறதுக்கு நான் தான் வருவேன், என்ன நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டரை போட்டு நானே கீழே மேனேஜர்னு போட்டு சீல் அடிச்சு கொடுத்தேன். அல்லேலூயா. எல்லாரும் அதை நடுக்கத்தோடு பெற்றுக்கொண்டாங்க. நெறிந்த நாளிலே முறியாதவர், மங்கி எரிகிற தெரியாதவர். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-7 வருஷம் ஏர்போர்ட்ல ரைட் ராயலா உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த கூட இருந்து இவன் அழிஞ்சு போயிருவான் நினைச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. உன் சத்துருக்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். இந்த அக்கினியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த அக்கினியை பெற்றுக்கணும். அதுக்குன்னு அக்கினி இருக்குன்னு காலி சிலிண்டரை வச்சுட்டு சாத்தான்ட்ட சவால் விடாதீங்க. ஒரே ஒரு எத்து விட்டானா அந்த சிலிண்டர் வந்து திரும்ப குற்றாலத்தில் போய் விழுந்துடும். பக்கத்துல சொல்லுங்க, எவ்வளவு நாள் தாங்க நீங்க காலி சிலிண்டரா இருப்பீங்க? ஒரு சிலிண்டர் வாங்கினாதான் என்ன, அண்ணன் சொன்னா வாங்கி தர போறாரு. கேஸ் சிலிண்டர் இல்ல, பரலோகத்துல இருந்து அக்கினி. உங்களை எரிய வைக்கிறதுக்கு என்ன வேணும்? சிலிண்டர் வேணும். அல்லேலூயா. ஒரு முறை எங்க வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து விட்டது. 40 நாட்கள் ஓடிடுச்சு. மனைவி தான் தெரியும் இல்லையா, கிச்சன்ல இருந்து பயங்கர கமாண்ட் எல்லாம் வருது. என்னங்க என்னங்க பண்றீங்க, சிலிண்டர் தீர்ந்துருச்சு. அப்படியே திருதர்னு உட்கார்ந்துட்டு இருக்காம போய் வேற யார் வீட்டுல சிலிண்டர் இருந்தா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. காலையில 7 மணி. நான் சொன்னேன், காலையில எந்த வீட்டுக்கும் போய் நான் அவமானப்பட மாட்டோமா, நீ வேணா போ. பயங்கரமா என்ன திட்டிட்டு அந்த அம்மா போனாங்க. அந்த போன வேகம் பார்த்தீங்கன்னா அந்த வேகத்துல அவங்க சிலிண்டர் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 வீட்டுக்கு போய் கதவை தட்டியாச்சு. 4 வீட்லயும் நோ ரிப்ளை. நோ ரிப்ளைனா என்ன, நமக்கு சாக்கு போக்கு சொல்லியா தரணும். அந்த வீடுகள் என்ன தெரியுமா சொன்னாங்க, அக்கா மாட்டு 2 நிமிஷம் தான் ஆகுது, நீங்க 1 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன். அப்படியே கோபத்துல வர்றாங்க திரும்பி. இந்த 4 வீட்டு கதவை தட்டுறதுக்குள்ள எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, நாம ஏன் இந்த சிலிண்டர் தலையில கை வச்சு ஜெபிக்க கூடாது? சிலிண்டர் மேல கையை வச்சு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சிலிண்டர் இப்பொழுதுதான் வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். என் மனைவிட்டு இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு இது எப்படியாவது எரிய வைங்க ஆண்டவர். அல்லேலூயா. உள்ள வரும்போது போன சத்தத்தோட உள்ள வர்ற சத்தம் பயங்கரமா இருந்தது. நிறைய சகோதரர்களுக்கு இப்பதான் சந்தோஷம். அடடா, நீ அதே பிரச்சனை தானா? அப்ப நம்ம எல்லாரையும் ஒன்னாதான் ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்காரு போல இருக்கு. உள்ள வரும்போது வந்த சத்தம் பெருசு. நீங்க ஒன்னும் கிழிக்க வேணாம் அப்படி இப்படின்றா. நான் கிழிக்கவே இல்லை, ஜெபம் தான் பண்ணேன். அப்ப நான் சொன்னேன், இரு நான் சிலிண்டர் ஆன் பண்ணி பார்க்கிறேன். யோ உமக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. அக்கினியை பெற்றவர்களுக்கு பைத்தியம் இருக்காது. அக்கினியை பெற்றிருக்கிறவர்களுக்கு அதிகாரம் இருக்கும், வல்லமை இருக்கும், ஆளுகை இருக்கும். உங்களுக்குள்ள அக்கினி எரிஞ்சதுன்னா உங்களை சுற்றிலும் அக்கினி எரியும். உங்களுக்குள்ள ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா உங்களை சுற்றிலும் ஐஸ் வாட்டர் தான்.
இன்னைக்கு ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரியும் எங்க டீம் சொன்னாங்க, எங்களுக்கு இப்பவுமே ஐஸ் வேணும் அப்படின்னாங்க. பிரைஸ்ல அப்படி இப்படி ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அண்ணன் சீக்கிரம் முடிச்சிருவாரு, அண்ணனே நமக்கு நல்ல கடையில பார்த்து வாங்கி தருவாருன்னு சொல்லி கூப்பிட்டு சிலிண்டரை நான் ஆன் பண்ணினேன். அவளுக்கு இன்னும் கோபம் வந்தது. ஹல்லேலூயா. சிலிண்டர் எரிவதற்கு பதிலாக எரிமலை போல அவள் தான் எரிய ஆரம்பித்தாள். சிலிண்டர் திடீரென்று எரிய ஆரம்பித்தது. இது 2 நிமிஷம் கூட எரியாது அப்படின்னா. ஹல்லேலூயா. அடுத்த 40 நாட்களுக்கு அந்த சிலிண்டர் எரிந்தது. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். இதை ஊழியத்திலையும் செய்வாரு, குடும்பத்திலையும் செய்வாரு, வேலை ஸ்தலத்திலும் செய்வாரு. உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்ம வெறும் ஸ்டவ் தான். நமக்கு ஒரு சிலிண்டர் கனெக்ஷன் தேவை. அதை பரலோகம் சப்ளை பண்ணிக்கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அனலை, உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆவியானவரை, உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினியை நீங்கள் இழந்து போய்விடாதபடிக்கு சிலிண்டரை புக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. 10 சிலிண்டர்னா கூட வாங்குங்க, வீட்டுக்கு இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் பாப்பான், இந்த அம்மா கிட்ட நிறைய சிலிண்டர் இருக்கே, ஒருவேளை இது நம்மளை ஜெயிச்சிட போகுது, எதுக்கு இந்த வீட்டுக்கு 6 மாசம் லீவு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வருவோம். ஹல்லேலூயா. அந்த 6 மாசத்துல நீங்க எங்கேயோ போயிருவீங்க. பிரைஸ்லா. பிரியமானவர்களே, இப்படிதான் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார். நிறைய பேர் சிலிண்டர் தீர்ந்த உடனே, அக்கினி தீர்ந்த உடனே, நெறிந்த நாணல் ஆனவனே, மங்கி எரிகிற திரி ஆனதோ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவ்வளவுதான், கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டு விட்டார். கர்த்தர் இதுவரைக்கும் யாரையும் கைவிடவே இல்லை. நம்ம தான் அவரை கைவிட்டோம். ஹல்லேலூயா. நம்ம தான் அவரை கைவிட்டோம். இல்லையா? நல்ல ஞாபகம் இருக்கா? டபுள் ப்ரொமோஷன் வந்தா நம்ம என்ன பண்ணோம், கைவிட்டுருவோம். வீடு விக்கலன்னுவோ, நிலம் விக்கலன்னுவோ, வித்து ஒரு 10 கோடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரான்சிஸ் அண்ணா யாரு தெரியலையே, அப்படியா, திருநெல்வேலி தான் இருக்காரா அப்படின்னு கேட்கு. உங்களே சொல்ல, நான் வேற. நம்முடைய தேவைகள்லாம் அதிகமா சந்திக்கப்பட்டுட்டா நம்ம என்ன ஆயிரும், பழச. ஆமா, இன்னைக்கு சிலிண்டரை கர்த்தர் உங்க ஆவிய உயிர்ப்பிக்க போறார். உங்களுக்கு அக்கினி உள்ள வைக்க போகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். எந்த பிசாசும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இரவும் பகலும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை பத்தி நம்ம பேச வேணாம், அவங்க அடுத்த கேம்புக்கு வருவாங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அவங்க அடுத்த கேம்புக்கு கர்த்தர் அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவார். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நெறிந்த நாணலாய் இருக்கலாம். இல்ல பிரதர், என்னால இந்த கேன்சருக்குலாம் ஜெபிக்க முடியாது, தலைவலி ஜுரத்துக்கு நான் ஜெபிப்பேன். இப்ப அதுவே போக மாட்டேங்குது வர நாட்கள்ல, இல்லையா? தலைவலிக்கு ஜெபம் பண்ணா எனக்கு 1 மணி நேரத்துல எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு தான் நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என்னைக்கு உங்களுக்கு போராட்டம் வருகிறதோ அன்றைக்கு சாத்தான் இங்க தோற்று போயிட்டான்னு அர்த்தம். ஆனாலதான் உங்களை என்ன பண்றான், உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். உன் வல்லமை உண்மைதானா, இல்ல காலி சிலிண்டரா, இல்ல ஃபுல் சிலிண்டர் தானா, டியூப்லாம் கரெக்டா இருக்கா, லைட்டர் கரெக்டா இருக்கா, இல்ல நீ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு சிலிண்டர்ல சமைச்ச மாதிரி பண்றியா, இதெல்லாம் செக் பண்றான். அந்த செக்கிங் வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், ஐயோ ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஏசப்பா அப்படி பண்ணிட்டார் பிரதர், அந்த ஊழியத்துக்கு போனது ரொம்ப பதில் அட்டாக் ஆயிடுச்சு பிரதர். அது எப்படி அட்டாக் ஆகும்ன்றேன். ஹல்லேலூயா. எப்படி அட்டாக் ஆகும்? ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்க பலவீனம், உங்க பயம் தான் சாத்தானுடைய பலன். உங்ககிட்ட வர்றான், உனக்கு இன்னைக்கு வேலை போக போகுது, எம்டி உன் மேல கோபமா இருக்காருன்னு சொன்னோன்னு நீங்க என்ன பண்றீங்க, ஐயோ அன்னைக்கே சொன்னேன் 1 2 நம்ம போக வேண்டாம் அப்படின்னு. இல்ல, நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், சாத்தானே இதை விட கர்த்தர் பெரிய வேலையை கொடுப்பாரு, நீ பார்த்து ஓரமா போடா, வண்டியில் அடிபட்டு செத்துற போற, ஓரமா போ. இதை சொல்றதுக்கு நம்மளால முடியல. உடனே என்ன பண்றோம், ஐயோ அம்மா, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு சோதனை. ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை அவர் முறிக்கவே மாட்டார், மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்கவே மாட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா.
அவருக்கு முடிவு கிடையாது. உங்களுக்கும் இந்த உலகத்திலே நீங்க சேதப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போய் அங்கே நித்திய ஜீவ காலமாய் அவரோடு நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு உதாரணத்தை சொல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். அழைக்கப்பட்ட யாரையுமே கர்த்தர் வேண்டாம் என்று புறம்பே தள்ளவில்லை. ஹல்லேலூயா. மறுபடி அக்கினி எரிய வைப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கினி எரிய போது ஆயத்தமா இருங்க. சட்டையிலாம் பிடிச்சிட போகுது. ஹல்லேலூயா. அக்கினி எரிய போகுது. ஹல்லேலூயா. எப்போ அக்கினி எரியும்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இன்னைக்கு கூட்டத்துல காலையிலிருந்து அக்கினியை கர்த்தர் பற்ற வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையிலிருந்து அநேக செய்திகள், அநேக சாட்சிகள், அநேக பாடல்கள், ஆராதனைகள், இசைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா ஆண்டவர் என்ன பண்றாரு? சர்வீஸ் பண்றார். ஹல்லேலூயா. ஸ்டவ்வை சரி பண்ணோடனே பொங்கல் செஞ்சு மாட்டு பொங்கல், ஆட்டு பொங்கல்லாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்? இந்த சத்தியத்தை, அப்பத்தை பிட்டு ஜனங்களுக்கு, அதுக்குதான் ஸ்டவ் ரிப்பேர் பண்றாரு இப்போ. ஹல்லேலூயா. கூழ் காய்ச்சறதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. இந்த அக்கினியை போடுவதற்கு கர்த்தர் கேரண்டி, பெற்றுக்கொள்வதற்கு நீங்க கேரண்டியா? ஹல்லேலூயா. நீங்க ஓகேவா? இல்லையா? நம்ம அடிக்கடி என்ன பண்ணிடுறோம்னா, சோர்வுக்கு இடமே கொடுக்காதீங்க. சோர்வை கொடுக்கும் போதுதான் உங்க பலனை, உங்கள் ஆசீர்வாதத்தை, உங்க அபிஷேகத்தை சாத்தான் எடுத்துக்கொள்ளுகிறான். உங்க பயம்தான் அவனுடைய பலன். நீங்க பயந்தோடனே அவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்தீங்க பாருங்க காசு, பலன், அபிஷேகம் டக்குன்னு திருடிடுறான். அல்லேலூயா. அதனால சாத்தானுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 Kings chapter 4 verse 1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். ஹல்லேலூயா. உங்களுக்கு மறுபடியும் புதுசா அக்கினி வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்கு பயந்து நடக்கணும்? வியாதிக்கா? இன்னைக்கு விசுவாசிகளை கர்த்தருக்கு பயப்பட வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. பயப்படவே மாட்டேன்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படவே மாட்டேன். சில வீடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கிற நாய்க்கு பயப்படுறாங்க, அந்த தெருவில் இருக்கிற நாய்க்கு பயப்படுறாங்க, டாக்டர் சொல்ற வியாதிக்கு பயப்படுறாங்க, வேலை போயிடுமோன்னு பயப்படுறாங்க, பிசினஸ் லாஸ் ஆயிருமோன்னு பயப்படுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, கர்த்தரை தவிர எல்லாருக்கும் பயப்படுறீங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை தவிர. இல்லையா? வீடு கட்ட முடியாம போயிடுமோ, லோன் கட்ட முடியாம போயிடுமோ, இல்லையா? பையன் ஃபெயில் ஆயிடுவானோ, பையனுக்கு மார்க் குறைஞ்சிருமோ, அட்மிஷன் கிடைக்காதோ, இவங்களே ஒரு குட்டி குட்டி தீர்க்கதரிசி மாதிரி என்ன பண்ணுவாங்க? தினமும் ஏதாவது புலம்பிட்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்தால் உனக்கு மறுபடியும் அக்கினியை கர்த்தர் கொடுப்பார். அக்கினி எரியறதுக்கு என்ன வேணும்னு சொன்னேன்? கேஸ் சிலிண்டர் வேணும். அல்லேலூயா. நிறைய பேர் கோவத்துல சொல்லுவாங்க, ஏற்கனவே நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நீ எரியற தீயில. அது நம்ம நிறைய செய்திருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னு தெரியுங்கன்னு வச்சுக்கலேன், நமக்கு அந்த வாரமே கொண்டாட்டமா இருக்கும். அக்கா அப்புறம் என்ன சொன்னாங்க, ரொம்ப மோசமா பேசினான்னு கேள்விப்பட்டேன். இதுல ரொம்ப சேஃபா கேம் ஆடுவாங்க. எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டேன். ஃபுல்லா ஆரம்பிச்சு வச்சதே, இனாகிரேஷன் பண்ணி சீஃப் கெஸ்டே இந்த அம்மா தான். ஆனா என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டாங்க, ரொம்ப மோசமால இருக்கீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கொளுத்தி போட்டுருவாங்க, இல்லைன்னா எரியிற தீயில எண்ணெய் ஊத்திடுவாங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் நீ அதுக்கு பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு தான் பயப்படணும். அல்லேலூயா. யார் யார் இன்னைக்கு பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் சாத்தானையும்
பார்த்து பயப்படுறீங்களோ இன்னைக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு சாத்தானே மரியாதையா தெரிஞ்சுக்கோ, இனி நான் கனவுல கூட உனக்கு நான் பயப்பட மாட்டேன். இந்த செகண்ட்ல இருந்து நான் கர்த்தருக்கு தான் பயப்படுவேன். உன்னுடைய சீனு, உன்னுடைய டிராமா, உன்னுடைய ஸ்கிட் எல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க, மனுஷன் மேல வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பாரத்தை உங்களாலே சுமக்க முடியல, இன்னொரு மனுஷன் மேல வச்சீங்கன்னா அவங்களாலே சுமக்க முடியாது. நிறைய பேர் கணவன் மேல வைக்கிறாங்க, நிறைய பேர் பெற்றோர் மேல வைக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்க மேல வைக்காதீங்க. நீங்க உங்க பாரத்தை சுமக்கக்கூடியவர், சுமந்தவர், சுமந்து கொண்டிருக்கிறவர், சுமக்க போகிறவர் யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க கொஞ்சம் பேர் மட்டும் வாங்க. என்ன சொன்னாரு? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆனா என்ன ஒரு பேட் நியூஸ்னா, நம்ம போறதில்லை. நம்ம போயிருந்தோம்னா என்னைக்கோ நம்ம உயர்ந்திருப்போம், என்னைக்கோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இல்லையா? அலோபதி சரியில்லை, சித்தான்னு ஒருத்தன் கொளுத்தி போடுறான், உடனே அத்தனை பேர் சித்தால போய் நிக்கிறாங்க. சித்தா சைடு எஃபெக்ட் வருது, ஆயுர்வேதிக்கு போங்க அப்படின்றாங்க. அங்கிருந்தே புடி ஒரு ஆட்டோவை ஆயுர்வேதிக்கு. கர்த்தரை தவிர எல்லா கேம்பஸும் போயாச்சு. ஹல்லேலூயா. ஆபரேஷன் தியேட்டருக்கும் மார்ச்சரிக்கு மட்டும்தான் போகல, மிச்சம் எல்லாம் அலசி ஆராய்ச்சாச்சு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் வாசல்கள் திறந்துதான் இருக்குது, நீ வா. நான் உன்னை என்ன பண்ண போறேன்? போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்க போகிறேன். உன்னை கொண்டு மலைகளையும் குன்றுகளையும் ஹல்லேலூயா மிதித்து நொறுக்கி அவைகளை பதறுக்கோப்பாக்கி விடுவேன். எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ அதை இன்றைக்கு ஆவியானவர், இந்த அக்கினி வந்தா அதை உங்களை மிதிக்க வைக்கும். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கிறீங்களா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். ஆனா விசுவாசிகளுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லாதனால கூட்டத்துக்கு லேட்டா வருவாங்க, ஆனா எல்லாரையும் மிதிச்சுட்டு முன்னாடி வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து 2 நிமிஷத்துல போன் அடிக்கும், அந்த போன் எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆக்குவாங்க. மெசேஜ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி, நல்ல நல்ல விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம். ஒரு கூட்டத்தில் பிரியமானவர்களே, ஒரு அம்மா படுத்து தூங்கிட்டாங்க, மெசேஜ் நடந்துட்டு இருக்கு, பாரம் தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, வண்டி சாஞ்சிருச்சு, போன் அடிக்க எல்லாரும் பாக்குறாங்க, இது ஏன் ரிங் டோன் இல்லையே, ஏன் ரிங் டோன் இல்லையே, ஏன் ரிங் டோன் இல்லையே. இந்த அம்மா அப்ப கூட திறந்து பக்கத்துல தான் பாக்குதே ஒழிய இது பேக்ல தான் அடிக்குதுன்றது அதுக்கு தெரியல. இப்படிப்பட்ட நல்ல நல்ல விசுவாசிகளா இருக்கிறாங்க. நல்ல வேளை கர்த்தர் அவங்கள கொண்டு வரல, ஏன்னா நமக்கு இருக்கிற சிலிண்டர் காலி ஆயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆயத்தமா இருங்க, கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். தீர்க்கதரிசியில் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ வந்து எலிசா கிட்ட முறையிடுறா. என்ன தெரியுமா சொல்றா? என் கணவன் இறந்து விட்டான், அவ்வளவுதான், எங்க நம்பிக்கையே போயிடுச்சு, எங்க வாழ்க்கையே போயிடுச்சு. அவன் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன், கர்த்தருக்காக தானே ஊழியம் செய்தான், கர்த்தருக்காக தானே இது பண்ணான். இன்றைக்கு ஏதோ காயத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்க, அந்த காயத்தை கர்த்தர் சரி செய்ய போகிறார். அந்த நெறிந்த நாணலை கர்த்தர் சரி செய்ய போகிறார். அந்த மங்கி எரிகிற திரியை கர்த்தர் சரி செய்ய போகிறார். இது கர்த்தரால் மாத்திரமே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. ஏன்னா என்னை ஏர்போர்ட் போறதுக்கு வேணுங்கனே பழி வாங்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவங்ககிட்ட போய் நான் சண்டை போட்டிருக்கலாம், சண்டை போட்டிருந்தா இன்ன வரைக்கும் நான் ஏர்போர்ட்டுக்கே போயிருக்க மாட்டேன். ஆனால் கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்தார். நான் 2008 நான் டிஜே சையா மரித்த பின்பதாக நான் ஜீசஸ் கால்ஸ் விட்டு வெளியே வந்தேன். அதுக்கு பின்பதாக ஏர்போர்ட்ல சொன்னாங்க, இனிமே பழைய மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது, சுரேஷ் வர்றதா இருந்தா நாங்க ஹெல்ப் பண்றோம். அல்லேலூயா. வேற யார் வந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்.
ஏன் தெரியுமா? இது கர்த்தரே ஆரம்பித்து வைத்த ஹல்லேலூயா பாதை. நான் போனோடனே அந்த பாதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மூடிட்டார். உனக்கென்று விசேஷமான பாதை இன்றைக்கு திறக்க போகிறார். பூட்டக்கூடாதபடி திறக்க போகிறார். திறக்கக்கூடாதபடி பூட்ட போகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினாலே ஒருவனும் நான் திறக்கிறதை பூட்ட முடியாது. இதுதான் கர்த்தர். இவ்வளோ பெரிய கர்த்தரை வச்சிருக்கிறோம். ஆனா என்ன பண்றோம்? டிஷ்யூ பேப்பர்ல துடைக்கிறோம், பெட்ஷீட்ல தான் கண்ணீரை துடைக்கல. அல்லேலூயா. அங்க எங்க கண்ணீரை துடைக்கிறோம். நீங்க கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பார்த்து சாத்தான் தான் கண்ணீர் விடணும். இவ்வளவு நாள் எங்கடா இருந்தாங்க, இவங்களை யாரா இப்படி எழுப்பி விட்டது? ஹல்லேலூயா. எல்லாம் பிரான்சிஸ் அண்ணன் மேலதான் பிசாசுல கோபமா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் பேர் என்ன? அவருக்கு என்ன ஊழியம் கர்த்தர் கொடுத்தாரு? he will master the devil. அப்ப ஆவியானவர் அவருக்குள்ளே எப்படி இருக்கிறாரு? பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் அவர். நிறைய பேர் முழு நேர ஊழியத்திற்கு மற்ற ஊழியங்களை செய்து ரொம்ப சோர்ந்து போய் கால் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு பிரதர், நீங்க வர்றீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன், உங்களை அழைச்சது அந்த சத்துருக்களான்னு கேட்டேன். இல்லையா? அழைச்சது சத்துருக்களா? உங்களை யார் அவமானப்படுத்தி பேசுறாங்களோ அவங்கள உங்களை அழைச்சாங்க? அவங்க அழைக்கல. அவங்க யாரையும் அழைக்க முடியாது. உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் நடத்துவார். இதுல எந்த டவுட்டுமே நமக்கு வரவே கூடாது. வரவே கூடாது. ஓனருடைய வேலை தான் டயர் பஞ்சர் ஆனா புது டயர் போடுறதும், பேட்டரி மாத்தணும். எந்த ஓனராவது வண்டியில பேட்டரி இல்லைன்னு ரோட்ல விட்டு போயிருக்காங்களா? யாராவது வண்டியை திருடிட்டு போயிருந்தா தான் அப்படி பண்ணியிருப்பான். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்டவர்கள். உங்களுக்கு என்ன மாத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சில பேருக்கு வாயை மாத்தணும் இல்லையா? உங்களே சொல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அது அவரே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ள அவனுக்கு வாயை மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா நைட் என்னதுமா சொல்லுவான்? ஃபுல் சரண்டர். அம்மா நான் இனிமே குடிக்க மாட்டேமா, பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வேலைக்கு போமா. உஷாரா சொல்வார், நீ வேலைக்கு, அப்பதானே அடுத்த நாள் குடிக்க முடியும். நீ வேலைக்கு போமா, நானே பார்த்துக்கிறேமான்னு. அடுத்த நாள் என்ன பண்ணுவாரு? சொன்னதெல்லாம் மறந்துடுவார். நம்முடைய தேவன் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் மறுதலிக்க மாட்டார். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பயந்தால் உனக்கு அக்கினி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். சாத்தானுக்கோ சூழ்நிலைகளுக்கோ எதுக்குமே பயப்படாதீங்க. சில பேர் வியாதியை கண்டோடனே தூக்கிட்டு போய் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஓரமா இருப்பாங்க. எங்களுடைய இதே இந்த மகள் சொன்ன மாதிரி இன்னொரு சாட்சி, நிறைய பேர் அந்த ஊழியத்தின் மூலமாக பல தேசங்களிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பல வாலிப பிள்ளைகள் மாறி இருக்கிறார்கள். பல சிறு பிள்ளைகள் இன்றைக்கு ஆராதனை நடத்துறாங்க. அவங்களாம் வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அங்கே விபிஎஸ் இருக்குது. அவங்க சர்ச்சில் விபிஎஸ் இருக்கு. அவங்க ஆராதனை பண்ணாங்கன்னா, பிரியமானவர்களே, இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா, குழந்தைகள் வாயிலிருந்து, வாலிபர்கள் வாயிலிருந்து கர்த்தர் துதியையும் அந்நிய பாஷையின் சத்தத்தையும் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க ஜெபத்தை நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் அப்படியே என்ன பண்றாங்க? ஒரு மிரட்டிட்டு அப்படியே நைஸா கேட்பாங்க. பயங்கரமா மிரட்டுவாங்க. அவங்க பிள்ளைங்க 7th 8th கூட படிக்கல. ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்றதை பார்த்து நான் ரொம்ப, ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன், அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரை அவங்க விடாப்படியா பிடிச்சிருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும், அந்த ஷாலி என்கிற ஒரு மகள், அவள் வீட்டுக்கு நான் முதல் போறேன். கிரேஸ் அக்கா தான் என்னை கூட்டு போனாங்க. வீட்டுக்கு போனோடனே அவள் ஒரு A4 சைஸ் பேப்பர் ஃபைலை கொண்டு வந்து, அப்பா என் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, நான் பிழைக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள், நான் அடிக்கடி மூச்சு திணறுகிறது, நெஞ்சு வலி வருகிறது, நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த ஃபைலை என்கிட்ட காமிச்சா. ஃபுல்லா பிரிஸ்கிரிப்ஷன். அந்த ஃபைலை வாங்கி நான் கீழே போட்டேன். அவன் என்ன நினைச்சிட்டான, தெரியாம விழுந்துருச்சு நினைச்சு
குனிஞ்சு எடுத்து திரும்ப அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்தா. நான் திரும்ப கீழே போட்டேன். என்னப்பா கீழே போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதை கீழே போடு, இதை கையில வை. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த மகளுக்கு பெரிதான கிருபை கொடுத்திருக்கிறார். உனக்கு ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை, உன் ஹார்ட் நல்லா தான் இருக்கு, பிபி எல்லாம் நார்மலா இருக்கு, நீ திரும்ப வீட்டுக்கு போகலாம் என்று போன வாரம் செக் பண்ணும்போது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பயந்தீங்கன்னா நம்ம அதை என்ன பண்றோம், சுவிசேஷத்தெல்லாம் சொல்ல மாட்டோம், இதை எல்லார்ட்டையும் சொல்லுவோம். இந்த ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்றாங்க, 3 வால்வுல ஒரு வால்வு இப்படி ஆயிடுச்சுன்றாங்க, அது இம்போர்ட்டடும் வருது, பிளாஸ்டிக்கும் வருது. தேவையா உனக்கு? டாக்டருக்கே தெரியாத நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க வச்சுப்பாங்க. அதில் இன்டர்நெட்ல யாராவது போடுவான், உங்களுக்கு எப்பேற்பட்ட ஹார்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் நான் மாற்றுகிறேன், ஏனென்றால் எனக்கு வீடு இல்லை, நீ வந்தால் நான் ஒரு வீட்டை வாங்கி விடுவேன். நம்ம உடனே என்ன பண்றோம், எடுறா வண்டிய நேரா அங்கே போடா. என்ன தெரியுமா சொல்லணும், அல்லது கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். ஹார்ட் யாருங்க படைச்சா? டாக்டரா இல்ல சாத்தானா? அவங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப்ல ஹார்ட் பண்ணாங்களா? இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து சோதிக்கிறவர் யாரு? அவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த புதுசு ஒன்று அனுப்பி விடுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும். நம்ம தான் எடுத்தோடனே பயந்துட்டோமே, எப்படி அவர்கிட்ட போறது இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, உமது அடியான், அந்த மகள் சொல்லுகிறாள், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். நீங்க பயந்து நடக்கிறது எல்லாருக்கும் சாட்சியா தெரியுமா? அல்லேலூயா. சகோதரர்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க, இனிமே எந்த காரணத்தை கொண்டு மனைவிக்கு பயப்படவே, அது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கோங்க இல்லையா? நீங்க எந்த மனுஷனுக்கு எந்த சூழ்நிலைக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. அதை சாட்சியாக அறிந்திருக்க வேண்டும். மற்றவங்க என்ன அறிந்திருக்கணும், அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. பாதாளத்திலே போய் நான் படுக்கை போட்டாலும், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாலும், அங்கேயும் உமது கரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. இந்த பேப்பரை தவிர வேற பிரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒத்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஐயர் வீட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை, அல்லேலூயா, யாருமே சந்திக்க போறது இல்லை. போனது எங்க போச்சோ தெரியல, இப்போ வந்து அட்டன் பண்றது எங்க போகுதுன்னு தெரியல. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கும். அந்த மகள் மிக அருமையாக சொல்லுகிறாள், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லாம நீங்களே டீல் பண்ணீங்கன்னா, நீங்க மனுஷனிடத்துல சாத்தான் இடத்துல கடன் வாங்குறீங்க. அல்லேலூயா. கரெக்டா? சாத்தான்ட்ட என்ன சொல்றீங்க, இந்த ஒரு வாரம் இருந்துக்கிறேன்ப்பா, கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வாங்கிட்டேன், அதை வச்சுட்டு ஒரு வான்கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு நியூ இயர் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா நீ வா. நீங்க இயேசு கிறிஸ்துவை தவிர யாரிடத்துல போய் உதவி கேட்டாலும் நீ கடன் வாங்குகிறாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏங்க ஊரை சுத்தி கடன் வாங்கியிருக்கீங்க? ஏன்னா எல்லார்ட்டையும் நம்ம சொல்றோம், நம்ம விஷயம் ஏசப்பாவை தவிர எல்லாருக்கும் தெரியுது. மார்க் கம்மியானா புலம்பல், அல்லேலூயா. அட்மிஷன் கிடைக்கலனா ஒரு புலம்பல். இதுல நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவருக்கே சவால் விடுவாங்க, இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாதீங்க. எதை வேணும்னு கேட்குறீங்களோ அதை திறக்க கூடாதபடி அவர் பூட்டிடுவார். நீங்க நியூட்ரலா இருக்கணும். ஆண்டவரே பிள்ளைக்கு திருமண வயதாயிடுச்சு, எங்களை நினைத்தருளுன்னு சொன்னா சூப்பரா கொண்டு வருவார். இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதை தோண்டி, அல்லேலூயா, மாப்பிள்ளைக்கு உண்மையிலே மூளை இருக்கா, அவங்க அம்மாவுக்கு உண்மையிலே ஹார்ட் இருக்கா, ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடுவாங்க, ஃபுல் டெஸ்ட் எடுத்துருவாங்க, என்ன ரத்தம் ஓடுது, உண்மையிலே அவங்க இந்த கேஸ்ட் தானா, பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியலையே.
அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அவர் கொடுத்தத சந்தேகப்பட்டீங்கன்னா அப்ப அவருக்கு மனது எவ்வளவு வேதனையா இருக்கும். நாங்க ஜீசஸ் கால்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்போம். அப்ப எங்களுடைய வாலிப நாட்கள்ல எங்களுடைய சின்ன சின்ன பொழுதுபோக்கு என்னன்னா, சில நண்பர்கள் ஆசையா கல்யாணம் புதுசுல அவங்க மனைவியை கூட்டிட்டு எங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏய், எங்க ஒய்ஃப்டா தான் அப்படின்வாங்க. நாங்க எங்களுக்கு டைம் போல ஒரே ப்ரெஷர்ல இருக்கிறோம். ஏய், அப்ப அன்னைக்கு அது யாரான்னு கேட்போம். அன்னைக்கு பத்திக்கும் வீட்டுல, அன்னைக்கு ஒண்ணு காட்டினியடா, அவங்க யாரா அப்படின்வோம். அவன் டே அழுவான், என்ன எதுனா பண்ணிடாதீங்கடா அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஜனங்க இருக்காங்க. நீங்க கர்த்தர்ட்ட சொல்லாம வேற எங்க சொன்னீங்கனாலும் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள். இரக்கத்தை கடன் வாங்குறீங்க, வியாதிக்கு சுகத்தை கடன் வாங்குறீங்க இல்லையா? நிறைய கடன் வைக்குமாங்க. யாருனாலும் என்ன பண்றது, உடனே இருதயத்தில் எதையுமே வைக்கிறது இல்லை. ஆனா இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே 1 கோடி கிடைக்குது பாத்தீங்களா, அடுத்த வருஷம் வரைக்கும் யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். நம்மளால முடியும். கேட்பாங்க, எனக்காக இப்ப கொஞ்சம் வசதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒண்ணும் இல்லம்மா, நான் இப்ப நல்லா துவைச்சு போடுறேன், அதனாலதான் ஷைனிங்கா இருக்கு. பிரைஸ் எல்லாம். பிரியமானவர்களே, சில சொல்ல வேண்டாம் நினைக்கிறத நம்ம என்ன பண்றோம், ரகசியமா வச்சுக்கிறோம். உமது அடியான் மரித்து போனான், பயந்தவன், கர்த்தருக்கு பயந்தவன். நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, அடியான் மாதிரி நாங்க இல்ல, அவர் தான் கர்த்தருக்கு பயந்தாரு, நாங்க பிரச்சனைக்கு தான் பயந்தோம். புரியுதா அந்த வசனத்துல இருந்து? ஏன்னா இதுக்கு மேல சொன்ன டைம் ஆயிடும். அவள் இன்டைரக்டா என்ன சொல்றானா, அவர் கர்த்தருக்கு பயந்தார், நாங்க பிரச்சனைகளுக்கும் கடன்காரனுக்கு தான் நாங்க பயப்படுறோம். உமது அடியானை போல நாங்க இல்லை, ஆனா உமது அடியானை நீர் ஒரு விசை நினைத்தருளும். இதுதான் நெறிந்த நாணல். நான் இது வரைக்கும் எதுவுமே ஆண்டவருக்காக செய்யல, ஆனா எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாட்டி செய்த ஜெபத்துல தான் நான் இன்னைக்கு. இதுதான் பிரியமானவர்களே, நீங்க டைரக்டா எதுவும் செய்யல, ஆனா உங்களுக்காக யாரோ ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, உங்களுக்காக யாரோ உபவாசித்து இருக்கிறாங்க, உங்களுக்காக யாரோ கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க, உங்களுக்காக யாரோ திறப்புல நின்று இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. விக்டர் சுந்தராஜ் அண்ணன், பொன்ராஜ் அண்ணன், பிரதர் அருள்ராஜ், பிரதர் செல்வராஜ், இவங்க கூட்டங்கள் எங்க நடந்தாலும் நாங்க போயிடுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. செல்வராஜ் அங்கிள் கிட்ட அண்ணன் 10 அடி கேப்ல நிற்பாங்க, நாங்க 100 அடி கேப்ல நிற்போம். அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். டிஜி சையா கிட்ட கூட போய் பேசிடுவோம், அவர்கிட்ட பேச முடியாது. எடுத்தோடனே கேட்பார், இன்னைக்கு பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்பாரு. அங்க படிச்சேன்னு சொல்ல முடியாது, படிக்கலன்னு சொல்ல முடியாது. எதுக்கு இந்த வம்பு? தூரத்திலே நின்று டீயை கொடுத்துட்டு வந்துடுவோம். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது பார்த்துருக்கீங்களா, தூரத்திலே வச்சிருவோம் திரிய பொருத்திட்டு. அடுத்து அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி வேற ஒரு குடும்பம் அவர் பக்கத்துல பேசுறதுக்கு நிற்கும் பாருங்க, அந்த கேப்ல போயிட்டு நாங்க வந்துடுவோம். பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தர், இப்படிப்பட்ட அநேக ஊழியர்கள் கர்த்தரிடத்துல உங்களை நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இப்ப வருகிற நாட்கள்ல உண்மையான ஊழியர்கள் என்பது வெகு சிலர் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்க டீம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி யாருன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ. அல்லேலூயா. இல்லையா? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து கூப்பிட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், கூப்பிட்டுருக்கோம். வந்தவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரிலாம் உட்கார வச்சு யாரும் சத்தியத்தை இப்ப பணத்தை கொடுத்தியா போய்கிட்டே இரு, நீ நரகத்துக்கு போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மகள் எல்லாரிடத்திலும் போய் உதவி கேட்டபடினாலே இப்பொழுது கடன்காரர் இவளை இப்பொழுது கேட்கிறார்கள். இப்ப கடன்காரங்க என்ன கேட்கிறாங்க தெரியுமா? பிசாசு இப்படிதான் ஒரு போராட்டத்துல சிக்க விடுவான் இல்லையா? அந்த பிள்ளையை கர்த்தர் ஊழியத்துக்குன்னு வச்சிருப்பாரு. இவங்க மாம்சத்திலே நடந்ததுனால இப்ப அந்த பிள்ளை வேற வழியே இல்லை, உலகத்தானா மாறி வேலைக்கு போய் உலகத்தான போலவே மாறி உலகத்தான போலவே சம்பாதித்து உலகத்தான போலவே பாவ ஜீவிய செய்தாதான்
நம்ம குடும்பத்தை நடத்த முடியும்னு நினைக்கிறாங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே திரும்ப ஒப்பு கொடுத்து, எனக்கு வளர்க்க ஞானம் இல்லை, என்னிடத்துல வளர்க்க பணம் இல்லை, நீரே திரும்ப வளர்த்து எனக்கு கொடுப்பீராகன்னு சொல்லுங்க. தேசங்களை ஆளுகிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப அவர்களை எப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும் நினைக்கிறோம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அருமையான ஒரு சகோதரி, அவர்கள் அவங்க மகனுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. எதற்காக ஜெபிக்கணும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, என் மகனை கொடைக்கானல் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லி நாங்க பெருமைக்காக பல கோடி ரூபாய் அங்க சேர்த்து எங்க மகனை நாங்க படிக்க வச்சோம். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பயங்கரமான ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான். இப்பொழுது அவன் ஸ்கூல் டிராப் அவுட் ஆகி அப்பாவோட பிசினஸ் எடுத்து பண்ணா. இப்ப அதையும் அவன் பண்ணல. இப்ப எங்களை சுற்றிலும் கடன் இருக்கிறது, எங்களை சுற்றிலும் போராட்டம் இருக்கிறது. பேங்க் வந்து வீட்டுல நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, நீங்க கடன் செலுத்தாதபடினாலே உங்க வீட்டை நாங்க ஏலம் விட போறோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்றும் ஊழியத்திற்கென்றும் கொடுக்காமல் பெரிய அமெரிக்கால படிக்கிற மாதிரி படிக்கணும். உண்மைதான், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். உங்களை விட கர்த்தர் மேன்மையான திட்டங்களை உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிறார். நீங்க அவங்களை கீழே தான் தள்ளுறீங்க. கர்த்தர் அவங்களை தம்மோடு கூட சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. பிரியமானவர்களே, இந்த பிள்ளைகளை கொண்டு போகும்படியாய் இப்பொழுது கடன்காரன் வந்திருக்கிறான். அதை தான் இந்த அம்மாவால தாங்கி கொள்ள முடியவில்லை. அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், அல்லேலூயா, என் குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். 2ஆம் வசனம், எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன? அல்லேலூயா. பிரச்சனையெல்லாம் உருவாக்கினது யாரு? இப்ப கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்க கணவரால தான் பிரதர் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்லுவீங்க. அவர் தான், அவர் குடிச்சதுனாலதான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆயிட்டோம். ஆந்திராவுக்கு போயிருந்தேன். விசாகப்பட்டினத்திலிருந்து ஒரு ரிமோட்டான வில்லேஜில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு அந்த சர்ச்சோட கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னா நடுக்காட்டில் இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது சர்ச்சோட கெஸ்ட் ஹவுஸ். அந்த பாஸ்டர் பகல்ல வந்து என்னை அங்கே தங்க வச்சுட்டு சொன்னாரு, நைட்டு உங்களுக்கு 2 பாடி கார்டு அனுப்புறேன், 2 வாலிபர்கள் வருவாங்க, நீங்க தனியா இங்க தங்க முடியாது அப்படின்னாரு. நமக்கு எதுக்கு பாடி கார்டு, எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னேன். இல்ல இல்ல அவங்க வரட்டும், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னாரு. நைட்டு 11 மணிக்கு ஆன அப்புறம் தான் தெரிஞ்சது பாஸ்டரே வந்தா நல்லா இருக்கும்னு. ஒரு பக்கம் நரி ஊளையிடுது, ஒரு பக்கம் அசுத்தாவி வீல் வீல்னு கத்துது, ஒரு பக்கம் பிரியமானவர்களே என்ன மிருகம் வருதுன்னே தெரியல. நான் பயந்து பயந்து எழுந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என் பக்கத்துல படுத்துட்டு இருந்த வாலிபன், இன்னொரு வாலிபன் வந்தான். படுத்தவன் தான். கொரட்ட சத்தம் அந்த மிருகங்களை துரத்துவதற்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த பக்கத்துல படுத்திருந்த பையன் நைட் 2 மணிக்கு அழுறான், அங்கிள் எங்க அப்பாக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் 24 hours குடிக்கிறார், எங்க அம்மாவை போட்டு அடிக்கிறார். நைட் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. நானே இது என்னடா அது நல்லா வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறேன். இன்னும் வேற எது வரும் போதுன்னு தெரியல. இவன் ஜெப குறிப்பு கொடுக்கிறான், ஆண்டவரே இந்த நேரத்துல என்னால ஜெபிக்க முடியாது, நீங்களே. அதுதான் உண்மையான ஜெபம். நான் சிறுகவும் இதை நம்ம வாயில தான் சொல்லிட்டு இருந்தேன் பல நாள். அன்னைக்கு உண்மையிலேயே சொன்னேன். இப்போ என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு. இதுல இவங்க அப்பா வேற சேர்த்துக்கிறான், அந்த லிஸ்ட்டை வேணா ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க, என்னைய செகண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லி மொத்த பிரச்சனையும் அவர்கிட்டயே சொல்லிட்டேன். அல்லேலூயா. புறப்பட போகிறேன். சண்டே லாஸ்ட் மீட்டிங். திரும்ப சண்டே 5 மணிக்கு கூப்பிட அந்த பையன் வந்தான். அங்கிள் எங்க அப்பாக்காக ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னா. ஐயோ உங்க அப்பாவுக்கு என்னடா சொல்றது பதிலுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப ஆவியானவர் சொன்னாரு, அவங்க அப்பாவை சர்ச்சுக்கு வர சொல்லு அப்படின்னு. அல்லேலூயா. தம்பி அப்பாவை சர்ச்சுக்கு வர சொல்லு. அங்கிள் சர்ச்சுக்கெல்லாம் அவர் வந்ததே கிடையாது, வர மாட்டார், நீ போய் அங்கிள் கூப்பிடுறாருன்னு சொல்லி வர சொல்லு அப்படின்னு. நாங்க ஆட்டோல போயிட்டு இருக்கிறோம். சர்ச் கிட்ட வந்து இந்த மாதிரி படிக்கட்டு இருக்குது, ஒரு சாதாரண இண்டிபெண்டன்ட் சர்ச். அந்த படிக்கட்டு கிட்ட அவங்க அப்பா நிக்கிறாரு. இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம்,
அங்கிள் அங்கிள் அவர் தான் எங்க அப்பா, அவர் தான் எங்க அப்பா அப்படின்றான். எப்படி வந்தாருன்னே தெரியல. சர்ச்சு வாசல்ல நிக்கிறார். நேரா இறங்கி போய் அவர் தோல்ல கை வைத்து அவர் நேரா பாஸ்டர் வீட்டுக்குள்ள கூட்டு போய் சோஃபால உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்ச தெலுங்குல ஏமண்டி பாகனாரா ஆமா எல்லாம் சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்த உடனே அவர் அப்படியே கூனி குறுகி போயிட்டாரு. என்னடா அது பாஸ்டர் நேரா ஊழியத்துக்கு போகாம நம்மளே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. சொன்ன நீங்க மேல என் கூட மீட்டிங்க்கு வாங்க. இப்போ அவர் சொன்னாரு, நான் ஷர்ட் மாத்திட்டு வந்துடுறேன். ஷர்ட்லாம் பாருங்க அழுக்கா இருக்கு அப்படின்னாரு. இதை விட அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. ஏன்னா ஆவியானவர் சொன்னார், இவன் போனா வரமாட்டான், இவனை கையோடு கூட்டிட்டு போயிடு. அவன் கையோடு கூட்டிட்டு போய் வரிசையில உட்கார வச்சு 2 மணி நேரம் செய்தி கேட்டார். ஹல்லேலூயா. கடைசியில கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். அவங்க மனைவி எங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டேன். அப்ப ஆவியானவர் சொன்னாரு, இந்த மொத்த பிரச்சனைக்கும் இந்த மேடம் தான் காரணம். இந்த என்னம்மா நீ தான் காரணம்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் இல்லைங்க அப்படின்ச்சு. நீ ரொம்ப கோவப்படுவியா? ஆமா, கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அந்த கோபத்துல தான் அவர் என்ன ஆயிட்டாரு, கோபம், எரிச்சல், வீட்டை கவனிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் போயிட்டார். இப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் எல்லா வீடுகளிலும் காணப்படுகிறது. அதை சரி செய்யணும்னா உங்களுக்கு மேல இருந்து அக்கினி வரணும். அந்த அக்கினி வராம நீங்க சரி செய்ய முடியாது. இப்பொழுது வேலைக்காரர் வந்து அவனையும் வேலைக்காரனா கொண்டு போகணும்னு பிள்ளைங்களையும் நினைக்கிறாங்க. அப்போது எலிசா கேட்கிறான், நான் உனக்கு என்ன, நான் என்னமா பண்றது? அதுக்கு இதுல ஓப்பனா சொல்லணும்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ அவரு சொல்லிட்டு சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு இல்லையா? கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் இருக்கா? இருக்கா? ஆமா. இந்த ரட்சிப்பின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அது ஞாபகம் இருக்கா? ஞானஸ்தானம் எடுத்தது மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? தண்ணி தொட்டில 3 தடவை முங்கி ஞாபகம் இருக்கா? காத்திருப்பு கூட்டத்துக்கு போய் அபிஷேகம் பெற்றது ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் சொல்லுங்க அவர்கிட்ட. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்கிட்ட இதுதான் இருக்கு, அதை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், உமது அடியாளிடத்திலே வீட்டிலே ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும். அல்லேலூயா. அவன் என்ன நினைச்சானா, இதை சொல்லிட்டா அவர் விட்டுருவாருன்னு நினைச்சான். அல்லேலூயா. இதை சொல்லிட்டா நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சான். இதை சொல்லிட்டா இனிமே நம்மளை கேள்வி கேட்க மாட்டாரு. உமது அடியாளிடத்திலே வீட்டிலே ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மன கண்களை திறந்து, ஆவிக்குரிய கண்களை திறந்து, பரலோகத்திலிருந்து ஒரு குடம் எண்ணெயை அனுப்ப போகிறார். ஒரு குடம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதையும் கோட்டை விட்டுறாதீங்க. ஒரு குடம் எண்ணெய் வரப்போகிறது. ஒரு குடம் எண்ணெய், அபிஷேக தைலம், பரிமள தைலம். ஹல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெயை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனை, சத்துருக்களை பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா வெளியே வர முடியாத போராட்டம், அவமானத்தை பார்த்தீங்கன்னா, வியாதியை பார்த்தீங்கன்னா டியூமர்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, என்னன்னே புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு உன் கட்டுகளை அறுக்கும்படியாய் ஒரு குடம் எண்ணெய் பலிபீடத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து இறங்கி உன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. அதை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அவளுக்கு அது ஏன் இருக்குதுன்னு அவளுக்கே தெரியல. ஹல்லேலூயா. ஏன் இருக்குதுன்னு அவளுக்கே தெரியல. அநேக ஊழியர்களுடைய மனைவி இடத்திலே நான் பேசி இருக்கிறேன். அவங்க அன்பா பேச மாட்டாங்க, செம்ம ரைடு விடுவாங்க எனக்கு. ஹல்லேலூயா. என்ன அங்கிள் மீட்டிங் புக் பண்ணிருக்கியாமே, உனக்கு, அவருக்கு தான் அறிவில்லை, உனக்கு அறிவில்லையான்னு கேட்பாங்க. இல்ல ஆண்டி, நிறைய ஆத்துமக்கள் அவங்கள தான் விரும்புறாங்க. அப்ப நான் விரும்பலையே அவரை, இனிமே கூப்பிடுற வேலை வச்சுக்காத, இதான் லாஸ்ட் அப்படின்வாங்க. ஆனா அவர் வந்தாருன்னா அவ்வளோ ஜனங்கள் ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுவாங்க, அவ்வளோ ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. நிறைய ஊழியக்கார மனைவிட்டு திட்டு வாங்கியிருக்கு. ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஜீசஸ் கால்ஸ்ல. டிஜே சையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சாயங்காலத்துல வேலை செய்யற பிள்ளைங்களுக்கு மசால் தோசை வாங்கி கொடுங்க தம்பி அப்படின்னு இருக்காங்க. அதனால அதில் சாப்பிட்றதுக்கே ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அது அவங்க மேல இல்லை, அவங்களா பொறுப்பெடுத்து வேலை செய்யறாங்களாம். ஹல்லேலூயா. ஆனா தோசை சாப்பிட்ட அப்புறம் எங்க போவாங்கன்னே தெரியாது. அப்போ நாங்க எல்லாம் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஐயா ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் மசால் தோசை 10 வாங்கினது காலியா போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஒண்ணு கூட மிச்சம். அப்போ வீட்டில இருந்து கால் வருது, ஏஞ்சல் வில்லால இருந்து கால் வருது. ஸ்டெல்லா அம்மா பேசுறாங்க. என்ன தம்பி சுரேஷா? ஆமா ஆண்டி. நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டி. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சாப்பிட்டியாப்பா அப்படின்றாங்க. இப்போதான் ஆண்டி, எனக்கு விஷயம் தெரியாது, இப்போதான் ஆண்டி மசால் தோசை சாப்பிட்டேன். நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா பெருத்துட்டே போ. அந்த மனுஷன் உள்ள செத்துட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு என்னடா தோசை வேணும்? அந்த கால் முடிஞ்சோனே நேரம் உள்ள போய் அங்கிள்கிட்ட சொன்னேன், என்னப்பா என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தெரியுமா அவரு? ஆன்டி ஃபோன் பண்ணாங்களா, திட்டினாங்களா? இந்த முடிஞ்சிருச்சு தம்பி போலாம் சொல்லிட்டு இன்னொரு 2 மணி நேரம் அடுத்த போன், எல்லா போனும் எனக்கு தான் வருது. இந்த தோசை சாப்பிட்டா ஒருத்தன் கூட இங்க இல்லை, நான் தான் இங்க ரத்த சாட்சியா இருக்கிறேன். அன்னிலிருந்து டிசைட் பண்ணேன், 10 தோசை வாங்குறது வேஸ்ட். யார்கிட்ட எண்ணெய் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கடன்காரர் தொல்லை ஜாஸ்தி. சமாளிக்க முடியல. அல்லேலூயா. அருள்ராஜ் அண்ணன் ஒய்ஃப் ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. அல்லேலூயா. இப்போதான்பா அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறேன், நீ அதுக்குள்ள ஒரு மீட்டிங் புக் பண்ணிட்டியா அப்படின்றாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கர்த்தர் உங்கள் வீட்டில் யாரையாவது பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள பலிபீடத்திலிருந்து ஒரு குடம் எண்ணெய் வந்திருக்கிறது, அதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அந்த எண்ணெய் இப்போ நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க இல்லையா, போகும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ள எண்ணெயை வச்சு அனுப்புவார். அதை போய் வீடு தொலைக்கிறேன்னு முன்னாடி தொலைச்சு காலி பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏற்கனவே இவங்க எல்லாம் ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்கிறாங்கன்னு. ஆமா இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் அனாயிண்டிங்ல அப்போ நம்ம செய்தியை சுருக்கிட்டு அனாயிண்டிங் செய்தி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எண்ணெயை கண்டுபிடிச்சாச்சு எங்க இருக்குன்னு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன கிடைச்சிருச்சு, என்ன கிடைச்சிருச்சு. உங்களுக்குள்ளதான் இருந்திருக்குது இவ்வளவு நாளா, நீங்க அதை மறைச்சிட்டீங்க. முழு பூசணிக்காய நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை பிரதர், எது இருந்தாலும் உடனே சொல்லிடுவோம். ஆனால் பையனுக்கு மேக்ஸில் ஃபெயிலு, அதை என்ன பண்ணல, மேல் படிப்புக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? எலிசா சொல்றான், உன் பிரச்சனைக்கு என்கிட்ட பதில் இல்லை, உன் வீட்டுக்குள்ளேயே பதில் இருக்குது, உன் சரீரத்துக்குள்ளேயே பதில் இருக்குது, உன் ரட்சிப்புக்குள்ளேயே பதில் இருக்குது, உன் அபிஷேகத்துக்குள்ளேயே பதில் இருக்குது, உன் அழைப்புக்குள்ளேயே பதில் இருக்கிறது, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதுக்குள்ளேயே பதில் இருக்கிறது. உன் ஊழியத்தை நான் அழைச்சேன் இல்லையா, அதுலேயே இந்த எண்ணெய் வந்து விட்டது. நம்ம அந்த ரூமுக்கே போறதே கிடையாது. தினமும் பட்டு புடவை இருக்கிற ரூமுக்கும் டைமண்ட் நெக்லஸ் இருக்கிற ரூமுக்கு தான் போவோம். இந்த எண்ணெய் இருக்கிற ரூமுக்கு ஒரு அம்மா 6 மாசமா சர்ச்சுக்கு போல, பாஸ்டர் வந்துட்டார் வீட்டுக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், புதுசா சில முகங்கள் இருக்குன்னா நான் சொல்றேன். பாஸ்டர் கேட்கிறாரு, ஏமா 6 மாசமா வரல? சாக்கு போக்கு சொல்ல நமக்கு சொல்லியா தரணும்? சாத்தானே நம்ம கிட்ட டியூஷன் எடுக்கணும். ஐயா ரொம்ப முடியல ஐயா, வலி, உடம்பு வலி, இங்க வலிக்குது அங்கே வலிக்குது, இப்படி. சரிம்மா நம்ம ஜெபிக்கலாம், பைபிள் எடுத்துட்டு வாங்க. அன்னைக்குதான் அந்த அம்மா பைபிள் அந்த ரூம்குள்ள போய் தேடி ஒரு பைபிள் எடுத்துட்டு வந்தாங்க. பாஸ்டர் கொடுத்தாங்க. ஐயா எனக்கு வாசிக்க வராது, நீங்களே வாசிக்கிங்க. இப்போ நிறைய பேர் என்ன சாக்கு போக்குனா, எனக்கு கண்ணு தெரியல பிரதர், சின்ன எழுத்துலாம் என்ன பண்ண மாட்டேங்குது, ஆனா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் நல்லா தெரியும், இந்த பைபிள் மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த அம்மாட்ட பாஸ்டர் கேட்டாரு, பைபிளை திறக்கிறாரு, உள்ள என்ன இருக்குது, ஒரு சீப்பு இருக்குது. அந்த அம்மா சொல்றாங்க, இந்த சீப்பை தான் நான் 6 மாசமா தேடிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு கிடைச்சிருச்சு ஐயா, நீங்க வந்ததும் அதுமா சீப்பு கிடைச்சிருச்சு ஐயா. இன்னைக்கு உங்களுக்கு சீப்பு கிடைக்க போறது இல்லை, ஒரு குடம் எண்ணெய் கிடைக்க போகிறது. அந்த சீப்பை பாஸ்டர் எடுத்துட்டு வந்தாரு, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தது. பிரியமானவர்களே,
கர்த்தர் இந்த எண்ணெய் இல்லாமல் வெறும் தீபம் இருந்தால் நெறிந்த நாணலாக தான் இருக்கும். வெறும் தீபம் மாத்திரம் இருந்தால் அது எப்படி இருக்கும்? மங்கி எரிகிற திரியாதான். ஒரு முறை என்னுடைய மகனுடைய கார் எடுத்து நான் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டேன். ரிட்டர்ன் கொஞ்ச தூரம் வர்ற வரைக்கும் பெட்ரோல் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, மீட்டிங் முடிஞ்சோடனே பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அடுத்து வந்தா கண்டினியூஸா ஆந்திராவில் இருக்கிறேன். நான் திருத்தணி தாண்டி ஆந்திராவில் இருக்கிறேன். சித்தூருக்கும் திருத்தணிக்கு நடுவில் இருக்கிறேன். மீட்டிங் முடிஞ்சது 10:30 மணிக்கு நான் மெயின் ரோடுக்கு வந்தேன். அடுத்து 7 பெட்ரோல் பங்கும் மூடி இருந்தது. எனக்குள்ள ஒரு கலக்கம். என்னன்னா, வண்டியில் என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. வண்டி என்ன முறைச்சு பார்க்குது, நான் அதை பார்க்காம குனிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. வண்டி ஆஃப் ஆச்சுன்னா அந்த ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட கிடையாது. ஆஃப் ஆனா அங்கேயே நிற்க வேண்டியதான் காலையில் வரைக்கும். பாம்பு வருமா புலி வருமான்னு தெரியாது. ஒரே ஒரு ஜெபம் பண்ணு, ஏசப்பா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சப்ளை பண்ணு. அடுத்த பெட்ரோல் பங்கு வர்ற வரைக்கும் இந்த கார் வந்து ஓடணும் ஆண்டவரே. எனக்கு காரை பற்றி ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியாது. ரிசர்வ்ன்றதெல்லாம் காரில் கிடையாது. அடுத்த 30 கிலோமீட்டருக்கு கார் எங்கேயுமே நிற்காமல் அடுத்த 30 கிலோமீட்டரில் ஒரு பங்கு திறந்திருந்தது. பங்கெல்லாம் திறந்தது. எல்லாரும் நல்ல செம்ம தூக்கம், 3ஆம் வானத்தில் இருக்கிறாங்க. அவங்கள தட்டி உலுக்கி எழுப்பி பெட்ரோல் போட்டேன். ஏன் சொல்றேன்னா, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். நான் எங்க போயிட்டு வந்தேன்? ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். ஊழியம் முடிஞ்சோடனே பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் எல்லா பங்கும் மூடி இருந்தது. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ இழந்தவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாதவைகளையும் தடை பண்ணப்பட்டவைகளையும் அவமானப்பட்டதையும் காயத்தையும் கடன்காரர் தொல்லைகளையும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு மாத்திரம் நீங்க பயப்படுங்க. அந்த எண்ணெயை தேடி எடுங்க. அபிஷேகம் இன்றைக்கு பிரியமானவர்களே, 5 வயதுல இருந்து 50 வயசு வரைக்கும் யார்கிட்டயுமே அபிஷேகம் இல்லை. சின்ன பிள்ளைங்க யாருக்கிட்டையுமே அபிஷேகம் இல்லை. இதுதான் கிறிஸ்தவ மதத்தின் பெரிய தோல்விக்கு காரணம். நோ லீடர். நாளைக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு தலைவர்களே இல்லை. ஏற்கனவே இருக்கிற தலைவர்களா இல்லையா, சுவிசேஷம் அறிவிக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளுக்கு இந்த எண்ணெயை கொடுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை எல்லா கூட்டத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இன்றைக்கு நம்ம அபிஷேகத்துல நிரம்ப போகிறோம். நம் மத்தியில் இருக்கிற ஊழியர்கள் உங்க தலை மீது வந்து கை வைப்பார்கள். சகோதரிகள் சகோதரி மீது கை வைப்பார்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் முன்பதாக தாயார் இடத்துல வரலாம். கிரேசஸ் இருக்கிறாங்க. இன்னுமாக சில அன்பான ஊழியக்காரர் சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. அபிஷேகம் பெறாதவங்க வெட்கப்படாம நீங்க முன்னாடி வந்து, நான் இங்க ஜெபிக்கும் போது அவங்க கிட்ட ஜெபிச்சுக்கோங்க. அவங்க தலைமையில கை வச்சு உங்களுக்காக ஒருமனப்பட்டு கர்த்தரிடத்துல. எத்தனை பேர் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க? பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள. இந்த ரட்சிப்பு மட்டும் இருக்கும்போது நாம் எந்த கிரியை செய்யாமல் ஒரு தாளந்து பெற்றவர்களாக புதைத்து வைத்து விடுகிறோம் இல்லையா? அண்ணன் சொன்னாங்க இல்லையா, ஸ்டென்சில் 1 அவர் பரலோகத்தில் போனா இடமே இல்லை. அது உண்மை. அல்லேலூயா. அவருக்காவது ஒரு 10க்கு 10 ரூம் கொடுத்தாங்க. நிறைய பேர் வீதியில தான் இருக்க போறாங்க. பரலோகத்துல ரோட்ல தான் இருக்க போறாங்க, வீதிகள்ல. ஏன்னா இடம் இல்லை. ஆத்தும ஆதாயமே பண்ணுங்க. ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. ரெய்னார்ட் போங்கே ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 11-13 வயதிலே அவர் ரட்சிக்கப்பட்டார். ரொம்ப அருமையான தெய்வ மனுஷன். பிரியமானவர்களே, இந்தியா தேசத்தில் டிஜிஎஸ் ஐயாவுக்கு அடுத்து நான் அதிகமாக விரும்பின அவருடைய ஊழியத்தை நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தது என்னன்னு சொன்னா, அவருக்கு இருந்த அந்த ஆத்தும பாரம். ஆகவே அவர் முழு நேர ஊழியத்துக்கு வந்து விட்டார். கர்த்தர் அவர் ஆப்பிரிக்காவுக்கு போக சொல்றாரு. ஆப்பிரிக்கால போய் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படல. அவரு தெரு தெருவா கத்துறாரு, வீதி வீதியா கத்துறாரு, யாருமே கேட்கல. சரி என்று சொல்லி ஒரு ஸ்டேடியத்தை ஹயர் பண்ணி அற்புத சுகமளிக்கும் கூட்டம் சொல்லி வைக்கிறார். அதுல அவருக்குள்ள இருக்கிற என்ன பயம் அப்படின்னா, நாம் பேசினா வரமாட்டாங்க,
நான் சாதாரண ஒரு மிஷனரி. ஆகவே அமெரிக்க தேசத்தை அந்த நாட்களில் அசைத்து கொண்டிருந்த அந்த ஊழியரை கூப்பிடலாம் என்று சொல்லி கூப்பிட்டு வைத்தார். முதல் நாள் கூட்டத்திலே 50 பேர் வந்தார்கள். 2வது நாள் கூட்டம் இருக்கிறது. இவர் அந்த ஊழியரை ஹோட்டல்ல போய் கூட்டி கொண்டு வருவதற்காக போகிறார். அந்த அமெரிக்காவிலிருந்து வந்த ஊழியர் தன்னுடைய பிரீஃப் கேஸோடு கார் பார்க்கிங்ல நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறார். என்னையா ஊழியத்துக்கு நேரம் அடிச்சு வாங்கணும் போது, நீ வேற யாரையாவது வைத்து பேசிக்கொள், இந்த கூட்டத்தில் பேச எனக்கு விருப்பம் இல்லை. நான் எங்க போறேன்? ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிறேன், அமெரிக்காவுக்கு போக போறேன். அவர் வந்து ஸ்டீரிங் வீல்ல விழுந்து அழுதார். காருக்குள்ள வந்து தேம்பி தேம்பி அழுதார். ஆண்டவரே, என் ஊழியம் வளரவே வளராதா? என் ஊழியம் ஆத்துமாக்களை ஆதாயமே செய்ய முடியாதா? என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையப்பா. அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, நீதான் இன்றைக்கு பேச வேண்டும். அல்லேலூயா. You are going to preach today. நானா? நம்ம நிறைய பேருக்கு நமக்குள்ள என்ன இருக்குது நமக்கே தெரியாது. ஆனா பிபி இருக்கிறது தெரியும், சுகர் இருக்கிறது தெரியும், பிளாக் இருக்கிறது தெரியும், தைராய்டுலாம் அப்படியே பிட்டு வைப்பாங்க. அழகா சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களே சொல்ல, அங்க எல்லா வியாதியை பத்தி நல்ல நாலேஜ் இருக்கும். ஒரு மினி டாக்டர் மாதிரி இருப்பாங்க. ஸ்கேனை பத்தி சொல்லுவாங்க, எக்ஸ்ரே பத்தி சொல்லுவாங்க, ஜெராக்ஸை பத்தி சொல்லுவாங்க, இல்லையா? எல்லாத்தையும் பத்தி சொல்லுவாங்க. ஆனா இந்த என்ன உள்ள இருக்குன்றதே அவங்களுக்கு. அவரை பார்த்து கர்த்தர் சொன்னார், you are going to preach today. நானா? வந்தார். இங்க அந்த ஆர்கனைசிங் கமிட்டி சொல்றாங்க, என்னையா ஊழியக்காரர் இல்லாம வெறுமையா வர்ற நீ? ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு, எது வேணும்? அல்லேலூயா. பேட் நியூஸ் சொல்லி தொலை அப்படின்றாங்க. இன்னைக்கு பேச போற ஊழியக்காரர் ஃப்ளைட் ஏறி அமெரிக்கா போய் விட்டார். அப்போ அவங்க சொல்றாங்க, இவரே போயிட்டாருன்னா வேற என்னையா குட் நியூஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவரை கோபமா கேட்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாரு, ஊழியக்காரர் போயிட்டாரு, ஆனா இயேசு தங்கி விட்டார். இந்த தீர்க்கதரிசி புத்திரர் போயிட்டாரு, இந்த எண்ணெய் தங்கிருச்சு வீட்டுல. அது தங்கினது கூட இந்த அம்மாவுக்கு தெரியல. பரலோகத்துக்கு போனீங்கன்னா கேளுங்க, என்னம்மா நான் தான் அப்படி இருக்கேன்னா என்னை விட மோசமா நீ இருக்கிறேன். அப்போ சொன்னாங்க, நீ என்னத்தையா பேச போற? அவர் பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் சொன்னார், இங்கு 5 குருடர்கள் இருக்கிறார்கள், பிறவி குருடர்கள். நான் அவர்களை சுகமாக்க போகிறேன் என்று சொல். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது குருடர்களை கர்த்தர் சுகமாக்க போகிறார், எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே ஸ்டேடியம் ஃபுல்லா சத்தம், I am healed, I am healed, I can see, I can see. ஹல்லேலூயா. 5 பேரையும் கர்த்தர் சுகமாக்கினார். அடுத்த நாள் கூட்டம் 1000 பேர், 5000 பேர், 10000 பேர், பல லட்சங்கள் அவருடைய கூட்டத்துக்கு வந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? உள்ள எண்ணெய் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்குள்ள எண்ணெய் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு வர அந்த நெகட்டிவ் பார்க்காதீங்க. உங்களை பத்தி யார் என்ன சொல்றா, என்ன கமெண்ட்ஸ் பண்றா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன பத்தி கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ளே இருக்கிற எண்ணெயை நீ பயன்படுத்து. அப்போது எலிசா சொல்லுகிறாள், நீ என்ன பண்ணணுமா, அநேகரிடத்துல போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா. அடுத்த கேம்புக்கு வரும்போது, எத்தனை பேர் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கீங்க தெரியல, சுற்று வட்டாரத்துல சனிக்கிழமை ஒரு கூட்டம் இங்க இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? இதுல நிறைய பேர் டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா 2 நாள் வந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு பக்கமா பிடிச்சிருச்சுனே. என்ன பிடிச்சதுன்னு தெரியல, பிசாசா இல்ல வலியான்னு தெரியல. நான் வரவே முடியல, படிக்கட்டு ஏறவே முடியல. நீங்க கீழே வச்சீங்கன்னா நான் வருவேன். பரவாயில்ல, கீழே வைக்கிறேன், நீ வா. சாக்கு போக்கெல்லாம் நல்லா சொல்லுவோம். இந்த சனிக்கிழமை கூட்டத்துக்கு யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க வெறும் பாத்திரங்களை கூட்டி கொண்டு வந்தாதான் உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். இன்னைக்கு 5 வருஷமா பிரேயர் ரிக்வெஸ்டே கொடுத்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? யார் எந்த வெறும் பாத்திரத்தையும் வாங்குறதே இல்லை. அதை முடிஞ்சா நம்மளே எடைக்கு போட்டு வித்துடலாம் தான் பாக்குறோம். உங்க பக்கத்து வீட்டுல நிறைய வெறும் பாத்திரம் இருக்கு, அவனை காலி பண்ண வைங்க ஆண்டவரையும் ஜபிக்கிறமே ஒழிய, அவனை என்கிட்ட இருக்கிற எண்ணெயை வச்சு நிரப்புங்கன்னு சொல்லியிருக்குமா? எப்போ நம்ம சத்துருக்கள் இங்க இந்த ஏரியா விட்டு ஒளிவாங்க, நம்ம முழுவதும் ஆண்டு கொள்ளலாம். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே,
எலிசா சொல்லுகிறான், நீ போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா. போறாங்க அந்த அம்மா. இப்போ எல்லாம் பதில்லாம் கிடைச்சிருச்சு. ஒரு வீடு விடாம பாத்திரத்தை வாங்குறாங்க. எத்தனை பேர் ஒரு வீடு விடாம தட்டி கூட்டிட்டு வர போறீங்க? இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, அப்படி லிங்க் பண்ணி விட்டார். நீ கூட்டிட்டு வந்தாதான் உன் பிரச்சனை சரியாகும். நான் சொல்ல, பைபிள் சொல்லுங்க. யாரெல்லாம் கூட்டிட்டு வர ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க 20 வருடம் 30 வருடம் 40 வருட பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது. வெறும் பாத்திரத்தை யாரெல்லாம் கூட்டிட்டு வர போறீங்க? அல்லேலூயா. உங்க வேலை வாங்கிட்டு வர்றதுதான். அல்லேலூயா. நிரப்புறதும் அதை எடுத்து ஓரமா வைக்கிறதும் ஆவியானவரோட வேலை. உங்களை தேடி அநேக வெறும் பாத்திரங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. வெறும் பாத்திரங்கள் வரப்போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. இன்னைக்கு ஏன் ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், தீர்க்கவே முடியல. எலிசா வந்தாலும் அவரும் வந்து என்ன சொல்றாரு, நான் என்னமா உனக்கு செய்யணும் கேட்கிறாரு. ஏன்னா அபிஷேகம் செய்கிற வேலையை எந்த தீர்க்கதரிசியும் செய்ய முடியாது. போன சண்டே ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, சத்தியத்தை கேட்டேன், யாராவது நல்ல தீர்க்கதரிசியா இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த அண்ணன் என்ன புக் பண்ணிட்டு, முடிஞ்சா தீர்க்கதரிசனம் சொல்லுங்க அப்படின்னாரு. தீர்க்கதரிசனம் நான் சொன்னா ஓடி போயிடுவாங்க. அல்லேலூயா. மனம் திரும்ப பரலோக ராஜ்யம், அதுவும் தீர்க்கதரிசனம் தான். இப்பொழுதே கோடரியானது, ஆமா இல்லையா? நீங்களும் மனம் திரும்பாமல் போனால், ஹல்லேலூயா. இதுவும் வசனம் தானே, இல்ல வேற யாருதான் வசனம் தானே? இது ஞாபகம் இருக்கா படிச்ச மாதிரி? நான் சொன்னேன், அண்ணே நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை சொல்றேன், காது உள்ளவன் கேட்க கடவன். இப்ப கர்த்தர் உங்களுக்கு எண்ணெயை கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம நியாயம் தீர்க்க அவர் வரல, உங்களை குற்றப்படுத்த ஆண்டவர் வரல. நெறிந்த நாணலையும் மங்கி எரிகிற திரியையும் மகிமையாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் வந்திருக்கிறார். இனி அந்த கடன்காரனை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இனி அந்த போராட்டத்தை, கண்ணீரை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இனி அந்த வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்த மாந்திரிகம் உன்னை தொட முடியாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எழுந்து நிற்கலாமா? இந்த எண்ணெய் உங்க மேல வரப்போகிறது. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கினால், வாங்கி அதை நிரப்ப ஆரம்பித்தால், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக. அந்த ஜெப வாழ்க்கை ஒரு எண்ணெயாக இருக்கலாம், உன்னுடைய உபவாச வாழ்க்கை ஒரு எண்ணெயாக இருக்கலாம், உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் ஒரு எண்ணெயாக இருக்கலாம், உன்னுடைய உத்தமமான வாழ்க்கை ஒரு எண்ணெயாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நீ அதை அறியாமல் கண்ணீரோடு இருக்கிறாய், காயத்தோடு இருக்கிறாய், வேதனையோடு இருக்கிறாய். கர்த்தர் உன்னுடைய போராட்டங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. லஹமரா ஷேகாபாலா துரமா கஃபரபாலா ஷிகதுரபாலபா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலோ
உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன். நான் பின் திரும்பேன் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லாமா? உம்மையே நான் கரங்களை உயர்த்தி உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதி முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே நேரிட்டால் நான் பின் திரும்பேனே. ஏசப்பா உங்க வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது ஒரு குடம் எண்ணெய் காண்பிக்கப்பட போகிறது, வெளிப்படுத்தப்பட போகிறது. உன்னுடைய ஆவியிலே அது இருக்கலாம், உன் ஆத்துமாவிலே அது இருக்கலாம், உன்னுடைய சரீரத்தில் அது இருக்கலாம், உன்னுடைய ஊழியத்தில் அது இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே அது இருக்கலாம். ஹல்லேலூயா 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 ரிகபால துரபா. எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் பெறலன்னு கை தூக்குறாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றைக்கு நீங்க அமைதியாக இருக்கவே கூடாது. உங்கள் வாய்களை திறங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு மறந்து ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. எலிசாவால செய்ய முடியாததை இந்த ஒரு குடம் எண்ணெய் செய்தது. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய். நான் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அநேக முறை நான் உன்னை எச்சரித்தும் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவன் உன் விளக்கு தண்டை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, உன் வெண்வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, முத்திரை மோதிரத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகனே மகளே, இயேசு உன்னை இன்னும் நேசிக்கிறார். உன்னை வெறுப்பதற்காக அவர் இதை சொல்லவில்லை. நீ படுகிற உபத்திரவங்களை அவர் அறிந்திருக்கிறார். நான் ஐஸ்வர்ய சம்பன்னன் என்று நீ சொல்லியும் தரித்திரனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் நீ நிர்பாக்கியமுள்ள குருடனாய் இருக்கிறாய். உனக்கு வெண்வஸ்திரம் இருக்கிறது என்று சொல்லியும் உன் அவலட்சணமாகிய நிர்வாணம் காணப்படுகிறது. ஆகையால் நீ ஆவியிலே அனராயிருந்தால்
நான் உனக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் உன் கண்களுக்கு கலிக்கமும் போட வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஃபயர் ஃபயர் ஃபயர், நெருப்பிலே புடமிடப்பட்ட அக்கினி, நெருப்புல ரகபதனா சகா உரகபலஷே ரகபசே, அக்கினி 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 அக்கினி, பலிபீடத்தில் அக்கினி. நான் வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன். ஒருவன் இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்த அந்த எண்ணெயை நான் அநேக பாத்திரங்களை ஊற்ற போகிறேன். அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இந்த எண்ணெயை நீ கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ ஆவிக்குரிய சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You can follow many servants of God and many ministries, but you can never follow the Holy Spirit unless you discover this oil, this mighty anointing. அபிஷேகம் இப்பொழுது சகல நுகங்களையும் முறிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் கரம் குறுகவில்லை. உன்னை வெறுமையாக அனுப்ப மாட்டார். உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் செத்த ஈக்கள் இப்பொழுது எடுக்கப்படுகிறது. பரிமள தைலம் முழுவதும் கெட்டு நாறி போயிருக்கிறது. செத்த ஈக்களை இப்பொழுது ஆவியானவர் எரிக்கிறார், மருந்துகளை எரிக்கிறார், மாந்திரிகத்தை எரிக்கிறார், வியாதிகளை எரிக்கிறார், பலவீனத்தை எரிக்கிறார், சத்துருக்களை எரிக்கிறார், சாத்தானை எரிக்கிறார். அக்கினி அக்கினி அக்கினி, உன் வஸ்திரத்தில் அக்கினி, உன் கண்களில் அக்கினி, உன் சிந்தனையில் அக்கினி, உன் இருதயத்தில் அக்கினி. ஃபயர் கபாலபா ஷபா ரமஹ சந்தரபாலபா ரெகபதுரி பிஷகே லேமா கரா சலா துரபா கபலபரபா. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் சீக்கிரத்தில் வரப்போகிறது. இந்திய தேசத்தின் மீது ஒரு ராக்காலம் வருகிறது. அநேகர் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறது. நீ ஜாக்கிரதையா இருந்து சத்தியத்தை அறிந்து கொள். நிர்விசாரம் நம்மை விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு விலக வேண்டும். சாத்தானுக்கு நம்மிடத்துல எந்த பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. Satan, let the Lord rebuke you. இந்த பிள்ளைகள் மீது நீ கை வைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. கடன்காரனை போல வந்து இவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு you do not have any rights to touch these people. They belong to God. They are owned by the precious blood of the Lord Jesus Christ. இன்றைக்கு கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு கர்ப்பத்தின் கனியை தருகிறார். உனக்கு ஒரு வாசலை திறக்கிறார். உனக்கு ஒரு கிருபையை தருகிறார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய பரத்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தியமுடன் நம் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். Yes Lord, yes Lord. இன்னும் கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்னும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். Yes Lord, fill us, fill us, fill us Lord with your mighty anointing. Yes, yes, yes. நிரப்பம், நிரப்பம். இன்னும் 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 இன்னும்
இன்னும் போதாது போதாது சுவாமி, நிரப்போம் நிரப்போம். ஓ ரபி கரபு ஷத்தர திமலந்தர ருஷி கரபி கபல முதிரபி ஹந்தர. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீச்சல் ஆழம் போதாதப்பா, மூழ்கணுமே மூழ்கணுமே மூழ்கணுமே. நிரப்போம் நிரப்போம் நிரப்போம். எஸ் 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 லார்ட். இன்னும் அபிஷேகம், இன்னும் அபிஷேகம், இன்னும் வல்லமையுள்ள ஆவியானவர் இன்னும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார், இன்னும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், இன்னும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆத்துமாவின் நேசரில் என்றும் ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆத்துமாவின் நேசரில் என்றும் ஆனந்தம். இப்புவியில் ஆனந்தம், எப்போதுமே ஆனந்தம். அதை தீர்த்திட்டால் இப்புவியில் ஆனந்தம், எப்போதுமே ஆனந்தம். பாவங்களை மன்னித்தார், சாபங்களை நீக்கினார், என்னுடன் வருகிறார், என்றுமே வருகிறார். வழியெல்லாம் ஆனந்தம், வாழ்க்கையெல்லாம் ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆத்துமாவின் நேசரில் என்றும் 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 ஆனந்தம். அன்பின் நேச தகப்பனே, எங்களை எல்லாவற்றிலும் எல்லாமாய், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். பலனில்லைன்னு சொன்ன எங்களுக்கு, பலனற்று போன எங்களுக்கு, தைரியமில்லாத எங்களுக்கு, திடனற்று போன எங்களுக்கு தைரியத்தின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை தைரியப்படுத்தி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளே வெளிப்பட்டு விட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதிமான்கள் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பார்கள் சொன்னது போல சிங்கத்துக்கு ஒப்பான தைரியம். எஸ் லார்ட். கழுகுக்கு சமானமான பலன், காண்டாமிருகத்துக்கு ஒப்பான வல்லமை, சிங்கத்துக்கு ஒப்பான தைரியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் வெளிப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். அபிஷேகநாதரே, உம்முடைய பூரண அபிஷேகத்தால் இன்னும் பூரணப்படுத்தும். வெளிப்பாடுகளை பார்க்கட்டும், இன்று தரிசிக்கட்டும். இந்த ராத்திரி வேளை சொப்பனங்கள் மூலமாய் பேச போறதுக்காய் ஸ்தோத்திரம். தரிசனங்கள் மூலமாய் பேச போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, பெரிய பெரிய மகத்துவங்களை பிள்ளைகளை கொண்டு செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகோன்னு சொல்லுகிறீர். ஸ்தோத்திரம். Glory to God. நீர் இது செய்ய போகிறீர். நீரே உம்முடைய பிள்ளைகளை வணைந்து வழிநடத்தி உருவாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்குள் வாசம் பண்ணி மகிமைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுவேன். எஸ் எஸ் எஸ். அப்படியே செய்யும், அப்படியே செய்யும். உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் தைரியம் கொள்ளட்டும், ராஜ்யங்களை ஜெயிக்கட்டும். ஆண்டவரே, சிங்கங்களின் வாயை அடைக்கட்டும், அக்கினி உக்கிரத்தை அவிக்கட்டும், தண்ணீரை கடக்கட்டும், எல்லாவற்றிலும் எல்லாமே இருக்கட்டும். உம்முடைய பிரசன்ன மகிமை கிருபை எங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் ஆமென். Glory to Jesus. இப்போ சாப்பிட்ற நேரம், சாப்பிட போறீங்க. சாப்பிட்டு நீங்க தூங்க கூடாது, எல்லா ரூமுக்கு வந்துடும். இப்போ ஆட்கள் வருவாங்க, யாரும் உள்ள பூட்டிட்டு உள்ள படுக்கைக்குள்ள. சாப்பிட்டு என்ன பண்ணோம், உடனே இங்க வரீங்க. சரியா? இன்னைக்கு நைட் தான், நாளைக்கு நம்ம பார்க்க முடியாது. நாளைக்கு 4 மணியோட தோத்துறோம். அதுக்கப்புறம் அக்டோபர் மாசம் 12, 13, 14 கன்னியாகுமரியில் மீட் பண்ண போறோம். ஆமென் ஆமென். உண்மைதானா? கேம்ப் வேணுமா வேண்டாமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க, காது கேட்கல. கேம்ப் வேணுமா வேண்டாமா? கை வைத்தீங்கன்னா வேணும். வேணுமா? நீங்க வந்துடுவீங்களா? கூட 10 பேரை கூட்டு வந்துடுவீங்களா? இல்லைன்னா வரக்கூடாது.
முதல்ல சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். இப்ப சாப்பிட்டு கரெக்டா ஒரு 9:05 9:10 இங்க வரீங்க. எல்லாரும் கூடி சாட்சிகளை பகர போறோம். அது இன்னும் உங்களை இன்னும் ஸ்திரப்படுத்தும், இன்னும் உங்களை ஆத்மாவை பலன் கொள்ளச்சு. கேம்ப் ஃபயர்னு சொல்லுவோம். மத்தியில் விறகு கட்டை போட்டு எரிச்சு சுத்தி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அது ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு உங்களுக்குள்ள ஒரு அன்பு வேணும். அடுத்த ஊர்க்காரங்க கூட இருந்து நீங்க பேசி சந்தோஷப்படணும். சரியா? ஓகே, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம், ரொம்ப நல்ல டைம். உடனே வாங்க. 9:30 மணிக்கு முடிச்சு 9:45 முடிச்சு உங்களை அனுப்பிடுவேன். தூங்குங்க. காலையில டிவோஷன் காலைல 6:30 மணிலிருந்து 7:15 இதே இடத்துல. அதுக்கு பிறகு நீங்க குளிக்கலாம், புறப்படலாம். 9 மணிக்கு சரியா காலை வேளை ஆராதனை ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. காட் பிளஸ்.